அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்துதும். வணக்கம். நீங்க ஆன்மீகத்துல பல வருஷங்கள் சொல்ல போனா பல ஒரு 30 வருஷத்துக்கு மேல 30 ஆண்டுகளா நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. பல புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க. பல ஆன்மீக இயக்கங்களோட தொடர்புல இருந்திருக்கிறீங்க. பல இடத்துல போய் ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டிருக்கிறீங்க. அந்த வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு வாழ்க்கையினுடைய சிக்கலை சந்திக்கும் போது தான் ஆன்மீகத்துக்குள்ளே உள்ள நுழையிறோம். ஏன்னா சிக்கலை தீர்க்கிறதுக்கு இறைநிலையை நாடணும். அந்த இறைநிலையினுடைய தொடர்புல தான் வாழ்க்கையே ஓடுது. சிக்கல்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இறைவனை தேடணும், ஒரு ஆன்மீகத்தை தேடணும் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா என்ன நினைக்கிறோம், எப்படி வாழ்றோம், சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது கடைசியில ஒரு இடர்பாடான நிலைக்கு கொண்டு போய் விடும்போது மாத்திரம்தான் திரும்புறோம். அது ஒன்னும் உடல்நல சம்பந்தப்பட்டதா இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் செல்வம் தான். செல்வம்ங்கிறது ஒரு நேரத்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை எனக்கு உருவாச்சு. உருவானப்ப ஃபர்ஸ்ட் பழனிமலைக்கு தான் போனா ஒரு படி ஏறுவோம், உட்காந்துருப்பேன், அதோட வந்துடும். அப்ப மறுநாள் போனோம்னா 2வது படி போவோம். ஒரு 3 நாள், ஒரு வாரம், ஒரு 7 நாள் போனோம். அப்புறம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வேதாத்திரி மகரிஷின் இதுல இருக்கான்னு சொன்னாங்க. அப்படி போனோம். சரி, ஏதோ ஒரு தெளிவா சொல்றாரே அப்படின்ட்டு அப்புறம் உள்ள இறங்குறதுக்கு ஆரம்பிச்சோம். அப்புறம் அவருடைய கோட்பாட்டையும் தாண்டி சில சந்தேகங்கள் உள்ள எழும்புறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக பல சித்தர்களுடைய ஆராய்ச்சி, பல மகரிஷிகளுடைய நாலேஜ் என்னதாகுது அதெல்லாம் படிக்கும்போது அதுலயும் கொஞ்சம் அந்த நிறைவுகள் வரல. இறுதி நிலைங்கிறது ஒரு நிறைவு வரலைன்னா உங்களுக்கு என்ன எதிர்பார்த்தீங்க? இறுதி நிலைங்கிறது இதுதான் அப்படின்னு அறுதிட்டு வரக்கூடிய நிலை வரணும். இல்ல, இப்ப நீங்க ஆன்மீகத்துக்குள்ள பல 30 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறீங்க. இப்ப அதனுடைய பின்னணி ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்படும் பொழுது ஒரு ஈடுபாடு முதல்ல ஆரம்பிச்சது அப்படிங்கிறீங்க. அது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குங்களா? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள போயிருக்கிறீங்க. அப்புறம் அதுல இருந்து எப்படி இறைநிலை நோக்கி போனீங்க நீங்க? அதுல இருந்து, அதாவது பொருளாதார சிக்கல்ல இருந்து விடுபடணும். மற்ற வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அந்த பொருளாதாரத்தை தொட்டு வரக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சில விஷயங்களுக்கு செல்வங்கிறது தேவைப்படும் அந்த வாழ்க்கை ஓட்டுறதுக்கு. அப்போ ஒரு பிரச்சனைங்கிறது எளிமையாகணும். நம்மளுக்கு பொருளாதாரம்ங்கிறது உள்ள வர தெரியாத பிரச்சனைகள் தீர தெரியாத தீரணும். பிரச்சனைகள் இப்படித்தான் தீர்ந்தது, இப்படித்தான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகணும்னு சொன்னா இறையருள் வேணும். இறையருளுங்கிறது ஒரு கோயில்ல போய் அந்த வைப்ரேஷன் இணையங்கிறது ஒரு மார்க்கா. ஆனா எல்லா கோயில்களையும் எல்லா விதத்திலயும் அந்த வைப்ரேஷன்ங்கிறது அமையாது. அப்ப அந்த வாழ்க்கைக்கு மெயினா தேவைங்கிறது மெடிடேஷன், தியானம் தான். அப்ப அந்த தியானத்தை எப்படி செஞ்சா எப்படி அந்த வாழ்க்கைக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்க ஆன்மீக பெரும்பாலும் மக்கள் பாத்தீங்கன்னா பிறகுறாங்க, இருக்கிறாங்க, அங்க சமூகத்திலிருந்து கத்துக்கிறாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, பூஜை பண்றாங்க, பரிகாரம் பண்றாங்க, ஒரு நேரத்தில் ஆடு வெட்டுறாங்க, கிடா வெட்டுறாங்க, இல்ல ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கிறாங்க, இல்லைன்னா ஜோசியார் பாக்குறாங்க. ஜோசியார் பிரச்சனை இருக்கு, பையன் சரியா படிக்கல, கல்யாணம் ஆகல, இல்ல பொருளாதார வளர்ச்சி இல்லை அப்படின்னா இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்றாங்க. அதை பண்றாங்க, அதோட நிறுத்திக்கிறாங்க. அதோட அதை வச்சு அப்படி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல அவங்க சொன்னபடியாவது நடந்தது எப்படின்னா ஒரு தற்காலிக ரிலீஃப். இது ஒரு நேர்த்திக்கடனுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனா சீக்கு நல்லாகும்ட்டு சொன்னாங்க, போனேன், இந்த கோயிலுக்கு போனா கிரக நிலைகள் எல்லாம் சரியாகும் சொன்னாங்க, அதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வருவாங்க. ஆனா அது தற்காலிக ரிலீஃப் மாதிரி தானே ஒழிஞ்சு அது ரிலீஃபா இருக்காது. அதனுடைய எஃபெக்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்ப எப்படின்னா உடம்புக்குள்ள இயற்கையிலேயே ஒரு ஆற்றலை உருவாக்கணும். ஒரு சிலருக்கு இயற்கையில உருவாகிட்டு இருக்கு, ஒரு சிலருக்கு ஒரு இயற்கையில உருவாக்கணும். இல்ல, அங்க அதுதான் வர்றேன் நான். எதுக்கு என்ன கேக்குறேன்னா, அந்த மாதிரிதான் பெரும்பாலானுடைய மக்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது. 199% என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் பண்ணுவாங்க. எல்லா மதங்கள்லயும் கிட்டத்தட்ட அப்படித்தான் நினைக்கிறேன் நான். அதையே தாண்டி இப்ப ஒரு ஆற்றலை கூட்டணும், தியானம் செய்யணும், நெறியோட வாழணும், வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் வரணும். அப்படி வந்தா தான் இந்த பொருளாதார மற்ற சிக்கல்களுக்கு வழிமுறைன்னு எப்படி கத்துக்கிட்டீங்க, எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்ல எந்த புத்தகத்துல எப்படி இருக்குன்னு கேக்குறேன் நான். இல்ல ஆன்மீகத்துல சொல்லியிருக்காங்களா? ஆன்மீகத்துல ஒரு அடிக்கோல் தான் காட்டுவாங்க. அந்த ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு அனுபவம் பண்ணணும். இப்ப அந்த கருத்தை எடுத்து கொண்டு ஒரு தியானம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த தியானத்தை எடுத்து கொண்டு நம்மளுக்குள்ள செய்யணும். செஞ்சுட்டு அது வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்ப அது ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு அந்த தியானம் கரெக்டா வரும். அப்ப இன்னொரு பிரச்சனை வருது, உடல் ரீதியான ஒரு பிரச்சனை வருது, அப்ப அந்த தியானத்தை மாத்தணும்.
அப்ப மாத்தணும்னா அது ஏற்கனவே 6 ஆதாரங்கள் சொல்லி எல்லாம் தியானம் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மந்திரங்களை பிரிச்சு உள்ள போடுறது, நமச்சிவாய மந்திரம் வந்ததுன்னா அந்த எழுத்து பிரிச்சு போடுறது, இது மாதிரி நிறைய ஒரு ஆதார சக்கரம்னா அந்த ஆதார சக்கரத்துல ஒவ்வொன்றையும் இந்த ஹார்மோனை இயக்கிரம தேர்வுல அதை ஆதியிலே அமைச்சிருக்காங்க. அப்ப அந்த ஹார்மோனுடைய விஷயங்கள் பூரா ரிலீஃப் ஆகுது, அந்த இடத்துல இருக்கிற மற்ற செல்லினுடைய அமைப்புகள் பூரா ரிலீஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த மந்திர மெத்தடே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு தியானம் வந்தாத்தான் அது முழுமையடையும். ஆனா அது வெகு சிலர் அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு தியானம்ங்கிறது எப்படி அதி முக்கியமான ஒன்னா ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு சிவனை வழிபடுறாங்க, இல்லைன்னா ஒரு விஷ்ணுவை வழிபடுறாங்க, இல்லைன்னா ஒரு சக்தியை வழிபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதுக்குண்டான மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்தை என்ன பண்றோம்னு சொன்னா, அந்த மந்திரத்துக்கு தியான சுலோகம்னு ஒண்ணு அமைச்சிருப்பாங்க. அது என்ன ஒளிக்கற்றையில இருக்குது, அது என்ன அமைப்புல இருக்குது, அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த தியான சுலோகத்துக்கே போகவே மாட்டேன். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, அந்த மந்திரத்தினுடைய நெறிகள் பாவனையை பிரிச்சு உடம்புல ஏத்தணும். இந்த ஒரு மந்திரமான 6 பிரிச்சு உடம்புல இந்த இருக்குல்ல அந்த எனர்ஜி பார்ட் இருக்குன்னு சொல்லி பிரிச்சு ஏத்திட்டு தான் தியான சுலோகத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணணும், பிராணாயாமம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு போகணும். இப்ப நீங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் வந்து நடைமுறையில எத்தனை பேர் அதை செய்ய முடியுங்கிற நிலையில நீங்க நினைக்கிறீங்க? நடைமுறையில யார் செய்யலையோ அவகிட்ட அந்த பூரணமான அந்த பிரபஞ்ச ஆற்றல் இறையாற்றல் உள்ள வரலைன்னு அர்த்தம். சராசரியாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். சராசரியா இப்ப எனக்கு உடல் நல்லா இருக்குன்னு சொல்றேன். பெரிய ஒரு உடம்பை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, எனக்கு 60 வருஷம் ஆகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா 60 வருஷம் எனக்கு இல்ல, பாதி வருஷம் தூங்கிட்டேன், 30 போச்சு. 30ல 15 வருஷம் இளமை, அதுல 15 வருஷம் போச்சு, மிச்சம் 15 இருக்குது. அந்த 15ல பிணி மூப்பு பிரச்சனை அலைச்சல இத்தனை இருக்கு. இந்த 15 வருஷம் தான் நான் வாழ்ற இத்தனை பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு, அதனால எனக்கு பிறகு வேண்டாம்னு சொல்லி ஒரு பாடுங்க வைணவ பெரியவர். சரி, அப்ப ஆக்சுவலா ஒருத்தர் வாழ்ற வாழ்க்கை என்னன்னா, அது சராசரியா வாழ்ந்த வாழ்க்கையில 4 ஒரு பங்கு தான் ஆயுசு வாழ்றாங்க. ஆமா, எல்லாரும் அட்லீஸ்ட் 3ல ஒரு பங்காவது தூக்கத்துல போயிருது. ஆமா, பாதி போயிருது. ஆமா, அடுத்து ஒரு 3ல ஒரு பங்கு பாத்தீங்கன்னா கல்வி கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு உலகத்தை பத்தி தெளிவடைகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆயிருது. அப்புறம் மீதி ஒரு பங்கு அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆளை பொறுத்து அந்த ஒரு பங்கு எவ்வளவு நாள் அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இப்ப இந்த 99% இதுலதான் இயங்குது. வர்ற அந்த 4 பேர் என்ன செய்யறாங்க, 4 பேர் எந்த ரூட்ல போறாங்க, அதையே ஃபாலோ பண்ணுவோம், அதே இது பண்ணுவோம். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி முதல்ல திக்கி திண்டாடி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில அதை ஏத்துக்கிற மனோநிலைக்கு வந்துடுறாங்க. இது இவ்வளவுதான், இதுல இருந்து ரிலீஃப் பண்ணி அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க, அதை கஷ்டப்பட்டு உள்ள ஏத்துக்கிறாங்க, மனமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. அவங்களுடைய அது என்னன்னா மனமாற்றம், இதுல இருந்து நீ மீள முடியாது, இருக்கிற காலத்துல மட்டும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதை அந்த நிலைக்கு போயிடுறாங்க. அப்படி ஒரு நிலைக்கு உடலுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. தியானம்ங்கிறது ஒண்ணு அமைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த நிலைக்கு போக வேண்டிய இல்லை. தியானத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை உள்ள கொண்டு வந்து கொடுக்குது. இப்ப வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா, வெளிநாட்டிலயும் சரி, இன்னைக்கு யோகா தியானம்னு சொல்லி கொடுக்கிற தற்காலத்தில் இருக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிற குருக்கள் சரி, மெயினா தியானம்னு போதிக்கிறப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில போய் ஆபீஸ் போறீங்க, வேலைக்கு போறீங்க, குடும்ப சூழல் இருக்குது, தொழில் பண்றீங்க, அப்ப மனம் அலைவாயுது. மனம் அலைவாயிறதுனால உங்களுக்கு வந்து மனத்துல சிக்கல் ஏற்படுகிறது, மன துன்பம் ஏற்படுது, ஸ்ட்ரெஸ் வருது. அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மனதை ஒருமைப்படுத்த வேண்டும், தியானப்படுத்த வேண்டும், மனம் வந்து அமைதி அடையுது. அப்ப அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். அதுக்காகவே தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலான இடங்கள்ல போதிக்கிறாங்க, சொல்லி தர்றாங்க. ஆனா அவங்க சொல்லித்தரது கரெக்ட், மனசு சங்கடத்துல ஆளுது எல்லாம் பண்ணுதுங்கிறது கரெக்ட். ஆனா மனசுனா என்ன, அது எங்க இருக்கு, அதை தெரிஞ்சுக்காதே மனசு சங்கடத்துல ஆளுதுன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? மனசுங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கணும். இது யார் கொடுத்திருக்கிறா? பெரும்பாலும் மனசுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, மனசு நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்குது, அது எப்படி இயங்குது அப்படிங்கிற டெபினிஷனுக்கு வரமாட்டாங்க. அப்ப மனசுங்கிறது என்னன்னு தெரியும் போது, மனசுங்கிறது என்னன்னு தெரியும்னா அதுல என்ன பாதிப்பு வருது, அந்த பாதிப்பு கொடுக்கறது எது அப்படின்னு தெரியும் போது ரிலீஃப் அடையலாம். கரெக்ட். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, பெரும்பாலானவங்களுக்கு வந்து துன்பம் எடுத்துக்கிட்டா, துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்காகத்தான் எல்லாருமே செல்வத்தை தேடுறாங்க, உறவுகளை தேடுறாங்க. இல்ல அவங்களுடைய தேடுதல் எல்லாமே வந்து துன்ப நிவர்த்தியா தான் பார்த்தோம்னா எல்லாமே சரியா வரும் நினைக்கிறேன்னா, ஒரு ஏழ்மையில் இருப்பேன்னு நினைக்கிறேன்னா, செல்வம் பணம் வந்துட்டா எல்லா துன்பமும் தீர்ந்துடும் நினைக்கிறான். அப்போ அதை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறான். பணம் வச்சிருக்கிறவன், பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க பணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் அவருக்கு இல்லை, ஆனா வேற வகையில சிக்கல்கள் நிறைய வருது. அப்போ அதனுடைய தீர்வை தேடி வேற வகையில போறான். அதனால அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும்
இன்னும் குடிப்பழக்கம் இருக்கிறவங்களும் கூட ஒரு துன்ப நிலையிலிருந்து விடுபடுறதுக்காக தான் அந்த மாதிரி போறாங்க. அப்ப பெரும்பாலுடைய வாழ்க்கையில் பெரும்பாலானுடைய நேரம் நீங்க 1/3 தூக்கத்துக்கு போயிருது, படிச்சு ஓரளவுக்கு வேலைக்கு போறதுக்குள்ள கால்வாசி வாழ்க்கை போயிருது. மிச்சம் கால்வாசி வாழ்க்கையில அவங்களுடைய முழுமையா அவங்களுடைய ஆற்றலாம் எதுக்கு செலவாகுது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமா வாழ என்ன வழின்னு பாக்குறாங்க. சுற்றும் சூழலும் நீ சொத்து சேர்க்கணும், சொத்து சேர்த்தான் நீ எல்லாரும் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்றப்போ அப்படின்னு ஒரு சிலர் கருத்து வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, பணத்தை நோக்கியே போறாங்க. எதுக்கு அவங்க போறாங்கன்னா, மரியாதை இல்லாதனால இவங்க மனம் துன்பம் அடையுது. அந்த துன்பத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறதுக்காக செலவு சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப எல்லா கோணத்துல பார்த்தாலும் ஒரு துன்ப நிவர்த்தி, ஒரு மன நிம்மதி, சந்தோஷம் அதை தேடித்தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ தியானம் சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் மனத்துல ஆசைகள் வருது. ஆசைகள் உன்னை ஒரு செயலை நோக்கி தூண்டுது. அந்த செயலை செய்ய போறப்ப தடைகள் வருது. அந்த தடைகளை தகர்க்கிறதுக்கு அதுல வர்ற பிரச்சனைகளை தீர்க்கிறப்போ மனசிக்கல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் வருது. அதை அமைதிப்படுத்தி அந்த சிக்கல்களை எப்படி எதிர்நோக்குதல் அப்படிங்கறது பல பேருக்கு புரியாதனால நிறைய மன துன்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பிரச்சனைகள்ங்கிறது ஒண்ணு இயற்கையா வராது. தியானம்ங்கிறது பிரச்சனைகளே வராத செஞ்சு. பிரச்சனைங்கிறது நீங்க வாழ்க்கையில நீங்க போறீங்க, இப்போ ஒரு ஒட்டஞ்சத்தனம் நம்ம போலாம்ட்டு போறோம், போகும்போது ஒரு நோக்கத்தோட போறோம், இன்னொரு பிரச்சனை அங்க உருவாகிடலாம். அது தற்காலிக நிகழ்வு. சரியா? அந்த பிரச்சனை வாழ்க்கையில நடக்க முடியாத ஒரு சிலர் இப்ப போயிட்டு இருக்காங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இன்னைக்கு நல்லா இருக்காங்க, நாளைக்கு ஹார்ட் பேஷண்ட் ஆகி போய் படுத்துக்கிறாங்க. நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். ஆனா அதத்தான் அதி ஆத்மீகம், அதி தெய்வீகம், அதி பௌதீகம். அதாவது அது எப்படின்னா, நம்ம முற்பிறையில் செஞ்ச வினைகள்ங்கிற தற்காலத்துல நிகழ்க்கக்கூடிய வினைகள் ஒண்ணு. ரெண்டாவது இப்படி இந்த கொரோனா, இந்த புயல், பூகம்பம் இதனால வரக்கூடிய பாதிப்பு, தற்செயலான நிகழ்வுகள், இதுக்கு பூரா பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எது அப்படின்னா, இது பூரா தீர்க்கிறதுங்கிறது நீங்க அறிவை யூஸ் பண்ணி மாத்திரம் அதை தீர்த்திட முடியாது. அறிவுங்கிறது ஒரு செயலுக்கு யூஸ் பண்றீங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து நடக்குது, பண்றாங்க ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு டீலிங்கா போக நாளைக்கு அது இன்னொரு பொசிஷன் போய் நிற்கும். எல்லாமே அறிவு கொண்டுதான் சிந்திப்பாங்க. அப்ப அந்த அறிவு கொண்டு சிந்திக்கும் போது என்ன பண்ணாங்க, ஒருத்தருடைய தலையில கொண்டு வைத்தா வைப்பாங்க அந்த பாரத்தை, அந்த அறிவு அவனுக்கு சேர்ந்து அதை ரிலீவ் பண்ணாம கொண்டு போக மாட்டாங்க. அப்ப அறிவுங்கிறது அந்த இடத்துல அடிவிட்டு போயிடும். அப்ப அறிவுனால ஒன்ன தீர்க்கலாம் அப்படின்னா, படித்தும் பலன் காணாத மேதைகள் பல பேர் உண்டுங்கிறது தான் பழமொழி. அப்ப அந்த அறிவுங்கிறது கிடையாது. அப்ப அறிவு, அதைத்தான் திருமூலர் சொல்றாரு, எல்லாம் அறியும் அறிவிதனை விட்டு எல்லாம் அறிந்து நீங்க ஒன்றும் இல்லை. அதாவது எல்லா பொருளையும் ஊடுருவி நின்று எல்லா நிலை ஈக்கக்கூடிய அறிவுங்கிறது முற்றறிவு. முற்றறிவுன்னா என்ன அறிவு? முற்றறிவுங்கிறதா இறைவன். சரியா? அப்ப அந்த அறிவை அறியாம சாதாரண அறிவை அறிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. அப்ப அந்த அறிவு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எப்படி இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் அது எப்படி அறிவுபூர்வமா இருக்குது அப்படின்னு நீங்க எப்ப டீல் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறியோ அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற. அப்ப அந்த அறிவுக்கு போகணும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் உள்ள நடக்கும், உடம்புக்குள்ள நடக்கும். அதுதான் மனது. அந்த மனதுங்கிறது ஒரு 5 விதமான அமைப்புக்குள்ள உருவாகுது நம்ம உடம்புக்குள்ள. அதாவது காலம், சப்தம், வடிவம், அறிவு, ஆற்றல். இந்த 5 தொகுப்பு மனது. அப்ப காலம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம உடம்புக்கு ஒரு காலம் இருக்கு. அப்ப இந்த காலத்தை தாண்டி இந்த காலத்துக்குள்ளதான் வாழ்க்கையை நீதியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பூமி தன் அச்சுல சொல்லறதுல இத்தனை 1000 கோடியில ஒரு பங்கு, இத்தனையில ஒரு பங்கு ஒரு வினாடின்னு வச்சு அது 24 மணி நேரத்துக்கு கணக்கு போட்டு 6 மணிக்கு பொழுது கிளம்பாத பொழுது அது கிளம்புதுன்னு சொல்லி எல்லா வாழ்க்கையும் டெவலப் பண்ணி கொண்டுட்டு போற. தூங்கும் போது இந்த நேரம் இது எல்லாமே பிக்ஸ் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. அப்ப இந்த காலம் உள்ள நிலையில இந்த காலத்தை பிரிச்சு வெற்றி கொள்ளணும். தூங்குறதுக்கு இந்த நேரம், படிக்கிறதுக்கு இந்த நேரம், உழைக்கிறதுக்கு இந்த நேரம், தியானம் பண்றதுக்கு இந்த நேரம் அப்படிங்கறத பிரிச்சு வெற்றி கொள்ளணும். இந்த காலத்துக்கு காலம் உள்ள நிலையில இந்த உடம்பு இயங்குது, காலம் மற்ற நிலையில இறைவன் இருப்பான். அவருக்கு காலம் கிடையாது. பின்னை பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன் அவன். அதனால காலமற்ற நிலையில தான் அவன் இருப்பான். காலமற்ற நிலையில் இருக்கிற ஒரு பொருளை நீ இந்த காலத்திலிருந்து காலமற்ற நிலைக்கு கொண்டுட்டு போகணும். அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அப்ப ஆன்மீகம்ங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீங்க 99 பேர் ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீகத்துல இறைநிலை அடைய வேண்டும், கடவுளை சந்திக்க வேண்டும் அப்படின்லாம் யாரும் பெருசா அதிகமான அந்த மாதிரி மக்கள் இல்ல. விவேகானந்தர் அந்த மாதிரி ஒரு சிலர் இருந்திருக்கலாம். இறுதியா அடையணுங்கிற இதுதான் கிடையாத ஒழிஞ்சு மற்றது கிடா வெட்டுறதுல இருந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறதுல இருந்து எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு பூசிகரையும் வச்சிருப்பாங்க. இல்ல பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஆசைகளை, தேவை பூர்த்தி செய்ய என்ன வழி இருக்கிறது? ஆன்மீகம் சரி, கடவுள் நம்பிக்கையும் சரி, மதங்களும் சரி, அது ஒரு வழிமுறையா தான் பல பேர் பாக்குறாங்க. சரி, ஆசைகளுங்கிறது எந்த இடத்துல நிறைவுறும்? ஆசைகளுங்கிறது எந்த இடத்துல நிறைவுறும்? சொன்னாரு ஆசையை அழிவுக்கு காரணம், ஆசை துன்பத்துக்கு காரணம். எங்க கையில ஒரு ரூபாய் இருக்குது, எனக்கு ஒரு ஆசை வீடு கட்டும், இந்த ஆசையை நிறைவேற்றியல.
இன்னொரு 20 லட்சம் ரூபாய் இருந்தா பக்கத்துல ஒரு இது போடலாம் போட்டுறேன். இப்ப 2வது ஆசை வந்துருச்சா, 3வது ஆசை இன்னொரு 20 லட்சம் ரூபாய் எனக்கு இருந்ததுன்னா இன்னொரு பக்கத்துல எதையோ ஒண்ணு பண்ணலாம்னு வருது. அப்ப ஆசைங்கிறது விதை போட்டுக்கிட்டே தான் இருக்கு. எந்த இடத்துல நிறைவுறாது. செல்வம் என்பது சிந்தைகள் நிறைவுறணும். செல்வம் ஆகட்டும் வேற எந்த பொருள் ஆகட்டும், நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு இவ்வளவு தேவைன்னு சொல்லி வந்துருச்சுன்னா அது தேவைக்கு மேல வாரது வேண்டாம்னு சொல்றது இல்லை. அதுக்காக மெத்தனை கட்டு அதுக்காக ஓட போறதும் இல்லை. நார்மலான ஒரு வாழ்க்கை எதிரி பற்றுதலாத நீ ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சேர்றது சேரும், கழியறதுக்கு இருந்து கூடுறது கூடு, இன்பகரமா வாழ்க்கை. அதுதான் வந்து சிம்பிளான அடிப்படையான ஒரு கான்செப்ட், ஒரு அறிவுன்னு வச்சுக்கலாம், ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கலாம், ஒரு ஐடியான்னு வச்சுக்கலாம், ஒரு சிந்தனை வச்சுக்கலாம். துன்பம்னு பார்த்தோம்னா உடல் ரீதியான துன்பம், மன ரீதியான துன்பம் பிரிச்சுக்கலாம். உடல் ரீதியான துன்பம் வந்து மனதுக்கு தான் துன்பம். மனதுக்கு துன்பம் வந்ததோ உடலை பிடிக்குது, வாழ்க்கை பிடிக்குது, எல்லாமே பிடிக்கும். மனது எங்க கெடுதோ அப்ப உடம்பு கெட்டு போயிருது. சரியா? மனம் மூலமா உடலுக்கும் துன்பம் வரலாம். எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப நிறைய பேர் வந்து சின்ன வயசுல படிச்சிருக்காங்க, காலேஜில் இருக்காங்க, கல்லூரிக்கு போறாங்க, இப்ப திருமணம் ஆயிருக்கிறாங்க, இப்பதான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இளைஞர்களுக்கும் கூட, இன்னும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் கூட அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கு. மன ரீதியான துன்பம் நிறைய. நம்மளால சரியா படிக்க முடியலையே, படிக்க முடியுமா, பாஸ் பண்ண முடியுமா, அந்த துன்பம் எதனால வருது? ஒண்ணு, குடும்பத்துல வளர்ப்பு முறை சரியில்லை. சரியா? கரெக்டான வளர்ப்பு முறையில் கொண்டுட்டு போயிருக்கணும். இப்ப வளர்ப்பு முறைக்கு சரியா வளர்க்கறதுக்கு பெற்றோர்களுக்கு அந்த அறிவு இருக்கணும் இல்லையா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லையா? பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்போ பையன் நல்லா படிச்சு பெற்றோர்கள் இப்ப இருக்காங்க, ஒரு பேரண்ட்ஸ் இருக்காரு, பேரண்ட்ஸ் நம்ம குடிச்சு பழக்கம் பண்ணா இதை பையன் பார்த்தாருன்னா அவனும் பழகிக்குவேன், இது பண்ணிக்குவேன், ஒரு சிகரெட் பிடிக்கிறது வந்து எல்லாமே இதை விடணும், பெற்றோர் விடணும். விட்டா தானே இல்ல, நானு அந்த அளவுக்கு கூட போக வேண்டியது. நான் சொல்றேன், நார்மலா எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் நார்மலா இருக்கிற பெற்றோர்களே வச்சுப்போம். உழைக்கிறாங்க, குழந்தைகள் அவங்களுடைய நேரத்தையும் எனர்ஜியும் சக்தியும் வந்து அவங்க பண்றாங்க. ஆனா அவர்களே என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து பயங்கர பிரஷர் கொடுக்குறாங்க. படி படி, பாஸ் பண்ண, டாக்டர் சீட்டு வாங்க, இன்ஜினியர் சீட்டு வாங்க அப்படின்னு மன அழுத்தத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மன அழுத்தத்தை அவங்க வந்து வேணும்னே கொடுக்கல, அவங்களுக்கு தெரியல அந்த எப்படி வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து உத்வேகப்படுத்துறது அவங்களுக்கு தெரியாதனால. சாதாரண ஒரு செய்தியில விவேகானந்தர் மெடிடேஷன் செய்யும், அவருடைய தியானத்தின் மூலியமா அவர் என்ன ஒரு புக்கை பார்த்தா அப்படியே பதிஞ்சு அப்படியே ஏத்திடுறாரு. இப்ப அவங்களுக்கு இங்க பிடரிக்கன் சக்கரம்னு ஒண்ணு, இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி உடம்புக்குள்ள ஒரு புள்ளியில இயங்கும், அத மூலாதாரம் சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி பார்ட் சும்மா எம்டியா தான் உள்ள இருக்கு, ஒவ்வொரு சக்கரமா ஆதார சக்கரமா தூண்டி மேல கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் தியானம் பண்றது. தியானத்தினுடைய கடந்த நிலை தவமா போயிடும். அப்ப தியானம் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க வச்சு பண்ணீங்கன்னா அந்த மெமரி பவர் அப்படியே எடுத்துக்கு, பார்த்தா அப்படியே செராக்ஸ் போட்ட மாதிரி உள்ள எடுத்துக்கு. ரெண்டாவது, நீங்க மெடிடேஷன் நீங்க பண்ணும்போது புரிதலினுடைய தன்மை அதிகமாக, நாலேஜினுடைய இன்புறும். ஒரு அது நான் மறுத்து பேசல. நீங்க இந்த மாதிரி தியானங்கள் பண்ணும் பொழுது சில சக்தி வருது, இல்ல படிக்கிறது எளிமையாகிறது அப்படிங்கறது வந்து ஏற்றுக்கூடிய கருத்து தான். அது விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, பல பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப எப்படி வர்ற அப்படின்னா, இதை எளிமைப்படுத்தணும்னா மன ரீதியான துன்பம், உடல் ரீதியாக புரிந்து கொள்றதுக்காக ரெண்டா பிரிச்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில நேரங்களில் மனம் துன்பமடையும் பொழுது அதே உடல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டியது. புரிதலுக்காக எளிமையா வச்சுக்கலாம். கீழே ஓர தட்டி விட்டுறேன், விழுந்துடுறேன், பைக்ல ஓர கீழே விழுந்துடுறேன், அது உடல் ரீதியான துன்பம் தானே. கைகள் உடஞ்சிடலாம், எலும்பு உடஞ்சிடலாம், அப்ப ஆஸ்பத்திரி போகணும், அது உடல் ரீதியான துன்பம். அப்படி ஒரு துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு நம்மளுக்கு நாமளே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிறது. இயல்பா இளைஞர்களுக்கு பிரச்சனை வருது, அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற இல்ல சாதாரணமா ஒரு எளிமையா ரொம்ப குடும்பத்துல ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவங்க வந்து பொருளாதாரத்தை நோக்கி, கல்வியை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் அடுத்த ஒரு நிலை மேல வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய சக்தியும் எண்ணங்கள் அவங்க வாழ்க்கை முறையில அதை நோக்கியே இருக்கு. அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது. பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிரச்சனை வருது. சில நேரங்களில் குழந்தைகள் தடமாறி போயிடுறாங்க, நல்லா படிச்சுட்டு இருக்கு பையனை சரியா படிக்கிறது இல்ல பெற்றோர்களுக்கு அவங்க உறவுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்துடுது, அவங்க தவறான பாதையில் போயிடுறாங்க. இல்ல ஒரு சில நேரங்களில் நல்ல வேலை கிடைத்தாலும், பொருளாதார முன்னேற்றம் அடைந்தாலும் அவங்க வந்து ஒரு மன நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு ஒன்று இருக்கா, இல்ல ஆன்மீகம் மூலமா தான் தீர்வு பண்ணணுமா, இல்ல ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்வு இருக்கா? ஆன்மீகத்தில் அதுக்கு உண்டான தீர்வு இருக்கு. இந்திரியங்களை பத்தி பேசுது. அதாவது கண்ணு, காது, நாக்கு, மூக்கு, தோல், இந்த இந்திரியங்கள்னாலதான் 5 புலன்கள். ஆமா, 5 புலன்கள். இந்த 5 புலன்களின் வழியாத்த நம்ம மனசு, அறிவு, எண்ணம் எல்லாமே இயங்கு. இந்த ஒரு காட்சியை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப அது இந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கு ஒரு எண்ணம் வந்து விழுகுது. அப்ப அந்த எண்ணம் விழுந்த உடனே அந்த காட்சியை அடையணும், இல்லைன்னா அதுக்குண்டான முயற்சியை நான் எடுக்கணும்னு சொல்லும் போது அது அறிவா மலரும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு காட்சியை பாக்குறேன்னு என்ன சொல்லுவாங்க? ஒரு காரை பாக்குறேன், சரி, காட்சி, இந்த கார் மாதிரி ஒண்ணு வாங்கணும்னு நான் நினைக்கிறேன்.
இப்ப அது மேல ஆசை வந்துருது, பற்று வந்துருது. ஆமா. அப்போ அதை என்ன பண்றேன், இந்த கார் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கும் போது இப்ப அறிவு போயிருக்கு. ஆசை வந்தீங்க, அந்த ஆசை முதல்ல எண்ணம் தான் புள்ளியில் துவங்குது. அது ஆசை. அது ஆமா, விழுந்த பிற்பாடு தான் ஆசை உதயமாகுது. ரெண்டாவது ரிப்பீட் பண்றதுதான் அந்த ஆசை உள்ளுக்குள்ள. அது காரா இருக்கலாம், ஒரு பில்டிங்கா இருக்கலாம், ஒரு படிப்பா இருக்கலாம், வெளிநாடு போறதா இருக்கலாம். அப்ப அதை நான் அடையணுங்கிறதுக்காக அறிவு நான் டெவலப் பண்றேன். யோசிக்க வேண்டியது. அப்ப யோசிக்கும் போது ஒரு நேர்மையான வழியில நான் அதை அடையலாம். இல்ல அதை அடையணுங்கிற ஒரு வெறி இருந்த அந்த காட்சியில கண்டதை எந்த ரூபத்துல வேணாலும் நான் பொய் சொல்லியோ என்னது வேணாலும் ஒழுக்கத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு அது கொள்ளையடிச்சோ கொலை பண்ணி இனத்தை மேலும் பண்ணிவிட்டு நான் இந்திரியங்கள் அந்த காட்சியை நான் அடையணும். அதாவது விருப்பத்தை பூர்த்தி செய்யணும். அப்ப காது வழியா உன்னை கேட்டாலும் சரி, நாக்கு வழியா உன்னை சுவைச்சாலும் சரி, அப்ப சுவைக்கணும். இந்த உடம்புக்கே ஒத்து வழினாலும் இந்த சுவையான உணவு எனக்கு வேணும், உடம்பு ஏத்துக்கிறேன். இப்ப ஸ்பரிச உணர்வு வருது. இந்த ஸ்பரிச உணர்வு இது என்னை கீண்டும் போது தென்றல் மாதிரி இருந்தது. அப்போ இந்த புலன்கள் என்ன, இந்த கண்ணு காது நாக்கு மூக்கு தோல், இந்த 5 அறிந்தான் தான் உலகத்தை அறிஞ்சோம்னு சொல்லி வள்ளுவரே சொல்லுவார். சுவை வழி உருவோசை நாற்றும் 5 தெரிந்தான். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, நீ சொல்றது முழுமையா ஏத்துக்கிறேன் நான். இப்போ ஆன்மீகம், இப்போ மனிதன் இருக்கான், அவனுக்கு உடல் இருக்கிறது, அவனுக்கு மனம் இருக்கிறது, அவனுக்கு 5 புலன்கள் இருக்கிறது. இதுல இருந்துதான் அறிவியல வருது, ஆன்மீகம் வருது, கணிதம் வருது, அரசியல வருது. உலகத்துல மனிதருக்கு ஏற்படும் எல்லா அனுபவமும் அதுல இருந்தா வருது. அப்ப அது ஆன்மீகம் அறிவியல் பிரிக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாம் ஒண்ணு தானே. முதல்ல மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இது. மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இது. என்ன பண்றதுன்னு சொன்னா, இந்த 5 இந்திரியங்கள் வழியா இயங்குறது தான் தனதுங்கிற இயக்கத்தில் இயங்குது. அதிகாரப்பட்டு பொருள் பற்றுக்கு போயிருது. அப்ப இந்த 2 பற்றுக்கு போகும் பொழுது அதை அடையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை பூரா நாடுது. அது இயல்பாவே போகுது. அப்ப அது ஒழுக்கத்தை தாண்டி அது போகுது. அப்ப ஒழுக்கத்தை தாண்டி போகும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற ஆற்றல் விரயமாகுது. அப்ப எந்த செயல் செஞ்சாலும் ஆற்றல் விரயம் தான் ஆகுது. அதுக்கு தான் 3 ஒண்ணு உடல் ரீதியா செய்யறோம், ஒண்ணு மனோ ரீதியா. ஆபீஸ்ல வேலை செய்யறையும் மனோ ரீதியா செய்யறாங்க, வேலை செய்யறையும் உடல் ரீதியா செய்யறாங்க. அவங்களும் 3 நேரம் சாப்பிட்டாலும் நம்மளும் 3 நேரம் சாப்பிடுறோம். அப்ப ஆற்றலுங்கிறது ஒண்ணு உடல் ரீதியா போகுது, ஒண்ணு மனோ ஆற்றலா போகுது. ஆனா நம்ம உயிர் வாழும் பொழுதே, மூச்சு விடும் பொழுதே, காலையில் எந்திரிச்ச உடனே ஆற்றல் செலவத்தானே செய்யுது. அதனாலதான் நம்ம வந்து ஓய்வு எடுக்க வேண்டியது. இது உடல் சம்பந்தப்பட்ட ஆற்றல். அப்ப ஆற்றலுங்கிறது இறையாற்றல் தனி, இந்த உடம்பாற்றல் தனி. அப்ப இது இறையாற்றலுங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரு விதமான காந்தாற்றல் மாதிரி அது இயங்கிட்டு, காந்தாற்றலே சொல்லலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளேயும் மின்சார இயக்கம் தான் நடக்குது, உடம்புக்குள்ளேயும் காந்த இயக்கம் தான் உள்ளுக்குள்ளேயும் எல்லாமே நடக்குது. ஏன்னா ஒவ்வொரு நியூரான் செல்லையும் ஒரு காட்சி பாக்குறோம்னா கண்ணில் போட்டோ ரெசிப்டர்கள் இருக்கு, அது காட்சி கொடுக்குது, நரம்பு வழியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட மூளை கூட கொடுக்குது, அது பிரிக்குது, எல்லாமே பண்ணுது. எல்லாருக்கும் ஏற்பட அனுபவம் தானே. எதை பார்த்தாலும் ஒரு கண் மூலமா பாக்குறோம். இப்ப அந்த காட்சி என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கு துன்பத்தை எதிர ஆழ்த்துது அப்படின்னு சொன்னா, அதாவது பின்விளைவுகளை யோசிக்காமல் அதிலேயே லயமாகி செஞ்சுட்டு போயிடுறது. அப்ப இந்த செய்யும் போது விளைவுகள் இது வந்து உடம்பையும் வாழ்க்கையும் பாதிக்குங்கிற தன்மைக்கு போறதில்லை. அப்ப அந்த நாலேஜ் சாதாரணமா இருக்கும்போது வராது. நீங்க ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆற்றலை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த நுட்பம் கிடைக்கும். இல்ல அது புரியுது அவனுக்கு. இன்னொரு பிரச்சனை எப்படின்னா, நீ சொல்றது முழுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, பிறக்கும் பொழுதே அறிவோட இந்த மாதிரியான தகவலோட அது பிறப்பதில்லை. அதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் போகுது, பள்ளிக்கூடத்தை சொல்லித் தர்றாங்க, பெற்றோர்கள் சொல்லித் தர்றாங்க, சமூகத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை உள்வாங்குது. அப்புறம் அது ஒரு புத்தகங்கள் படிக்குது, அனுபவத்துல ஒரு சில விஷயங்களை கத்துக்குது, அதை செஞ்சு பார்க்குது. ஒரு சில நேரங்களில் அது வெற்றியாகுது, தோல்வியாகுது, ஒரு பட்டறிவாகுது. அதன் மூலம் துன்பம் கஷ்டங்கள் வருது. அப்ப எல்லாருமே தியானமும் பண்றது இல்ல. குழந்தை வளரும் காலத்துல ஒரு அனுபவத்தை கூட்டிகிட்டே போகுது. அதுக்கு தகுந்த மைண்டினுடைய டெவலப்பு, மூளையினுடைய அமைப்பு டெவலப் ஆகி அது போயிட்டே இருக்கு. அது நல்ல வழியில போகுதா, அப்பப்ப கொஞ்சம் கெட்டதை உள்ள வாங்கிட்டு போகுதாங்கிறத விஷயம். அந்த கெட்டதை உள்ள நுழையாத பார்த்துட்டு போகணும். ஆனா இயற்கையிலே இறைவனுடைய படைப்புல அந்த இதுக்குள்ள வந்துதான் தீரும். மேக்சிமம் காமத்தை எடுத்து, காமம்ங்கிறது இந்த கண்ணு காது நாக்கு மூக்கு தோல், இந்த 5னுடைய இயக்கம் சேர்ந்ததுதான் காமம். இதை ஒருக்கா நீ அனுபவிச்சவன், காட்சி அனுபவிச்சவன், சத்தத்தை இசையை கேட்டு அனுபவிச்சவன், ருசிக்கு அனுபவிச்ச, மீண்டும் எனக்கு வேணும் வேணும்னு கேட்டான்னா அது மனதினுடைய ஆள் மனதுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை டெலிட் பண்ண முடியாது. இப்ப ஒவ்வொரு பரம்பரையினுடைய குணாதிசயங்கள் ஒவ்வொருத்துக்கு வந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது என்ன ஜீன்ல போய் அது ஆடாயிருச்சு.
அது டெலிட் ஆகாது. அது நோய் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, பரம்பரையினுடைய அறிவு சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் ஜீன்ல போய் ஏறிடும். அப்போ அந்த ஜீன்ல இருந்ததை அழிக்க முடியாது. அழிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் என்னன்னு சொன்னா தியானம் ஒண்ணுதான். ஏன்னா இதுதான் போய் ரேஸ் பண்ணாரு, டெலிட் பண்ணிவிடும். டெலிட் பண்ணிட்டு நல்ல விஷயங்களும் உள்ள போகும். எது ஆகாது இருக்குதோ, ஒரு ரூம் இருந்ததுன்னா கூட்டி சுத்தமா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா எப்பவும் சுத்தமா இருக்கு. இதுல கொண்டு கண்ட பொருள் எல்லாம் கொண்டு வந்து போட்டீங்கன்னா இந்த ரூம்பே பயன்பாட்டுக்கு இல்லாத போயிடும். அதே மாதிரி கண்ட விஷயங்களை எல்லாம் உள்ள கொண்டு போய் நீங்க போட 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 நாலேஜுங்கிறது அடிவிட்டு. அப்ப உண்மையான நாலேஜுங்கிறது எங்க இருக்குது? இல்ல, எல்லாமே மத்தது வந்து உள்ள குடிக்கொண்டு. அப்ப மனசை ஃப்ரீயா வச்சிருக்கிறதுக்கு தான் ஆன்மீகம் போதிக்குது. இத ஸ்ரீ வித்யா அப்படின்னு லலிதா பரமேஸ்வரின்னு ஒரு ஸ்ரீ வித்தை அப்படின்னு ஒரு தெய்வத்தை வச்சிருக்காங்க. அந்த தெய்வத்தை யார் காஞ்சியில காமாட்சி இருக்குன்னா அந்த தெய்வம் தான். இந்த வித்தை மனசை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது, ஐம்புலன்களை கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறது, கட்டுப்பாட்டுல வச்சிருக்க கூடாது. கட்டுப்பாட்டுல எப்ப எத்தனை நாளைக்கு வச்சிருப்பீங்க? சமய சந்தர்ப்பம் வந்தா மனசு போட்டு பார்த்து கட்டுப்பாடு எடுத்துருவேன். அந்த எண்ணமே வறுத்தெடுக்கப்பட்ட நிலைக்கு போய் தூக்கிடும். அப்ப கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாம இயல்பாவே தவறான எண்ணங்களோ இல்ல நம்மளுக்கு உடலுக்கு உள்ளத்துக்கு வந்து துன்பம் விளையக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய தேவை இல்லாம போயிரு அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. தியானம் பண்ணனா கண்டிப்பா எந்த விதமான துன்பமும், எந்த வித உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, ஏற்கனவே உடல் ரீதியான பிரச்சனை வந்தா அதை ரிலீவ் பண்ணலாம். வரக்கூடிய காலங்களில் மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை வராம பாத்துக்கலாம். பிரச்சனைகள் எழும்பாத பாத்துக்கலாம். ஏன்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய தியானத்தினுடைய ஆற்றலே நம்ம ஒரு காப்பு மாதிரி போட்டுட்டு போய்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற நபரை சுத்தியோ அவருக்குள்ள இருக்க ஆகாத எண்ணங்களை டெலீட் பண்றதுல இருந்து நம்ம அந்த நிலை கொடுத்து. அப்ப இப்ப நீங்க சொல்றது பார்த்தோம்னா இல்ல மனதுல வந்து ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில செயல்கள், நன்மை விளையக்கூடிய எண்ணங்கள், நன்மை விளையக்கூடிய செயல்கள்னு வச்சுக்கலாம். துன்பம் விளையக்கூடிய எண்ணங்கள், துன்பம் தரக்கூடிய செயல்கள். அப்ப தியானத்தின் மூலமா என்னென்ன எண்ணங்கள், என்னென்ன செயல்கள் துன்பத்தை விளையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அதை தவிர்த்துட்டு என்னென்ன செயல்கள், என்ன எண்ணங்கள் வந்து சந்தோஷத்தை, நிம்மதியை, அமைதியை பெருக்குகிறதோ அதை நோக்கி போறதுதான் அதுக்கான உபாயம் தான் தியானம் வச்சுக்கலாமா? அது நோக்கி போற உபாயம் தியானம், அதை நோக்கி போறதுதான் ஆன்மீகம். அப்படி ஆமா, இது அப்படி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்போ உடல் ரீதியான மன ரீதியான துன்பம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இப்போ உடல் ரீதியான துன்பம்னா நல்ல உணவுகளை வச்சுக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும், அந்த உடல்ல வந்து ஆரோக்கியம் வச்சிருக்கான ஒரு சில வழிமுறைகள், உணவு முறைகள் அப்படின்னு நிறைய சொல்றாங்க, உடற்பயிற்சி சொல்றாங்க. அது ஒரு தனிப்பாதை. அது ஒண்ணு. இப்போ மனதை தூய்மையா எப்படி சரியா வச்சுக்கிறது அப்படின்னா மனதை குழப்பக்கூடிய, மன துன்பை தரக்கூடிய, உடல்ல நீங்க ஆற்றலை தேவையெல்லாம் உரையமாக்கக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து, அதே மாதிரி எண்ணங்களை ஊசிருச்சுன்னா தவறான பாதையில ஒரு உந்துதல் ஏற்படுறப்ப அதை நம்மளே கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அப்ப அப்பவும் ஆற்றல் வீணாகுது. அப்ப நம்ம அவரவர்களே அவர்களுடைய எண்ணத்துக்கு எதிராகவே பாசிட்டிவா நெகட்டிவா போராட்டம் ஆயிருது. ஒரு சில எண்ணம் உற்பத்தி ஆகுது, அவங்க செயல்படுத்தணும். ஆனா செயல்படுத்தினா சமாஜத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வர்றப்ப, இல்ல அந்த சூழ்நிலையில வெளிப்படுத்த முடியாதுன்னு வர்றப்ப அதை எதிர்த்து போராடி ஆற்றல் உரையமாகுது. இல்ல இப்ப ஒன்னு எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் போராடணும்? போராட வேண்டிய தேவையும் இல்ல, அவசியம் இல்ல. நம்மளுக்கு எது தேவையோ, எது நன்மை வைக்கக்கூடியதோ அது பூரா நம்மளுக்குள்ள இங்க வந்து அமையுது. இப்ப நன்மை வைக்கக்கூடியதுன்னா என்னங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? இப்ப ஒருத்தர் வந்து வாழ்க்கைக்கு என்ன தேவை? பொருளாதாரம் என்ன, உடல் நலம் என்ன, பிரச்சனை இருக்கக்கூடாது. இது 3 உள்ள வருது. இல்ல அது கரெக்ட். ஆனா இப்ப அது வந்து ஒரு தெளிவடைந்தவர்கள் நிலையில் இருக்கக்கூடியவங்க சொல்றது அடிப்படையில வாழ்க்கையில வந்து அதுக்குண்டான பயிற்சியில் நீங்க போனீங்கன்னா மாத்திரம் அது தெளிவான என்னதுன்னா, இதுக்கு நீங்க காசு தேடணும் அப்படின்னா ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா 1000-2000 இருந்து ஸ்டெப் போட்டு போகணும். அப்ப 1 லட்சம் 10 லட்சம் போய் கோடி தொடரும். அப்ப இந்த ஆற்றலை நீங்க பிடிச்சி உள்ள கொண்டுட்டு வந்தா மத்ததெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே சரண்டர் ஆகுது. உள்ள தேவையானது மாத்திரம் உள்ள இருக்குது, தேவையில்லாத வெளி. அதனாலதான் மனதுக்கு என்ன ஆற்றுனா, எதை ஈர்க்கக்கூடியதோ அந்த ஈடுபாட்டில் வச்சுட்டு, எது விளக்கக்கூடிய ஆற்றல் விளக்கிட்டு, எது நிலையான ஆற்றலோ அதை மாத்திரம் உள்ள கொண்டு வைக்கும். இல்ல இது அங்க ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னா இப்போ ஆன்மீகத்துல நீண்ட நாளா பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க பல புத்தகங்களை படிச்சிருக்கிறீங்க,
இன்னும் பல சொற்பொழிகள் ஆற்றிருக்கிறீங்க. இதுல 30 ஆண்டுகள் நீங்க செலவிட்டிருக்கீங்க, செஞ்சிருக்கிறீங்க. அதனால நீங்க எளிமையா நீங்க சொல்றீங்க அமைதியா இருக்கணும், வாழ்க்கையில் நிம்மதியா வாழ ஒரு அளவுக்கு உடதாரம் இருந்தால் போதும், உடை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அளவற்ற ஆசை இருக்கக்கூடாது, அதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை முறையையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வகுத்துக் கொண்டு வாழ வேண்டும் அப்படி சொல்றீங்க. ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறீங்கன்னு என்னால் சொல்ல முடியுது. ஆனால் தெளிவு இல்லாத என்ன கேட்பாங்க தெரியுமா, நான் தெளிவா இருக்கிறேன், ஒரு சம்பந்தங்களை எனக்கு பொண்ணு வரணும் வேணும், மாப்பிள்ளை வரணும் வேணும், அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி இருந்தா அதெல்லாம் ஆசை. அங்கதான் நான் போறப்போ இப்ப அந்த தெளிவு வர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆகுது. 30 ஆண்டு ஆகலாம், 40 ஆண்டு ஆகலாம், 50 ஆண்டு ஆகலாம். அது தெளிவு வர்றதுக்கு முன்னாடியே பல பேர் இந்த காலமே முடிந்து விடலாம். பல பேர் அது ஏன் நான் சொன்னா, ஒரு தேடல்ல போறவங்களுக்கு அவங்க ஒரு யோகியோ ரிஷியோ ஒரு சித்தர்களோ அவங்க தேடல் போற அவங்க வாழ்க்கை போற அக்குனிஸ்ட ஒரு தோணை தேடுவாங்க. இப்ப நம்ம தேடல் ஆரம்பிக்கும் போது பல பேருத்தினுடைய கருத்துக்களை நம்ம எடுத்து சீர்தூக்கி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மொத்தம் தான் நம்ம போறோம். யாரோ ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு நிறைவுடிஞ்சதுன்னா அதை செஞ்சுட்டு போயிடலாம். நிறைவுறாதப்ப நம்மளுக்கு நிறைவுடைய விஷயம் எது இருக்குதோ அந்த இடத்துல போய்தான் நம்ம துவங்கணும். துவங்கினா தான் அந்த ஆன்மீகம் அந்த நிறைவுக்கும். அப்ப இப்படி எல்லாம் சிந்திக்கலாம், நான் வாழ்க்கையினுடைய பிரச்சனை இப்படி எல்லாம் கோணத்தில் இருக்குது, இல்லை என்னால செயல்படுத்த முடியுமா? அப்ப செல்வாக்குள்ள ஒரு இடத்துல நான் சம்பந்தங்களுக்கு எனக்கு செல்வம் வேணும்ல, இது வேணும்ல. அப்ப இது என்ன பண்ணுன்னு சொன்னா, இந்த இறையாற்றல் அந்த தியான ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு அந்த பிரச்சனையை ரிலீவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எது அமையணுமோ அதை அமைச்சு கொடுக்குது. அது எப்படி அமைக்க என்னங்கிறது அது இறைவனுக்கு தெரிந்த விஷயம். ஆனா அது நம்மளுக்கு அதை அமைச்சு கொடுக்குது. அப்ப அமைச்சு கொடுக்குறப்ப நீங்க எதை தேடி போறீங்க? 10 லட்சம் ரூபாய் இருந்தா தான் இந்த சம்பந்தத்தை கலக்க முடியாதுங்கிற தேவையில்லை. அது இல்லாதே அந்த இடம் அது நடக்குது. இல்ல அது நடக்குது நடக்கலைங்கிறத விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, துன்பத்தை குறைத்து நிம்மதியான சந்தோஷமாக வாழ இருங்க, அளவான பொருளாதாரம் போதும், உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் சீரா இருக்கிறதுக்கு கவனம் செலுத்தணும். நீங்க பெரிய சம்பந்தம் தேவையில்லை, பலகணக்கான கோடி பணமும் தேவையில்லை, பெரிய அளவுக்கு அளவற்ற செல்வாக்கும் தேவையில்லை. அது அவசியமற்றது. நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்காக அது அவசியமற்றதுங்கிறது பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது நிதர்சனமான உண்மை. இது எப்படி உண்மைனா, அளவற்ற செல்வாக்கோடு இருப்பவர்களும் 10,000 கோடி பணம் இருப்பவர்களும் பெரிய நாட்டுக்கே அதிபராக இருப்பவர்களோ இல்லை அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பவர்களும் கூட பல பிரச்சனைகள் வாழ்ந்திருக்கிறாங்க. நிறைய பேர் சூசைட் கூட பண்ணியிருக்கிறாங்க. பல வகையில அங்க வாழ்வே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அளவற்ற செல்வத்தை தேடினாலோ மிகப்பெரிய அதிகாரத்தை கைப்பற்றினாலோ மட்டும் நிம்மதியும் சந்தோஷம் அமைதியும் வந்து விடுவதில்லை, கண்டிப்பா வர்றதில்லை. அப்போ அது அவசியம். நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு அது அவசியமற்றது. அளவற்ற செல்வமோ அளவற்ற அதிகாரமோ அது தேவையில்லை. அதை நோக்கி பல பேர் ஓடுறாங்க. நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம், பரபரப்பான உலக சூழ்நிலை. பல பேர் நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம். பல பேருடைய நோக்கம், நீங்க செல்வத்தை தேடுறவங்களா இருந்தாலும் சரி, கல்வியை தேடுறவங்களா இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் ஈடுபடுவர்களா இருந்தாலும் சரி, எந்த வகையிலையும் பார்த்தாலும் அவங்களுடைய நிம்மதியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழியை தான் தேடுறாங்க. இப்போ இத்தனையோ கல்லூரியில் இருக்குது, எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அவங்க குழந்தைகளுக்கு காலையில் அனுப்புறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைகள் நிம்மதியாக சந்தோஷமாக வளமாக வாழவும் நினைக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல போய் அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை கத்துக்கிட்டாங்கன்னா, அந்த பாடம் கத்துக்கிட்டு இவங்க சொல்ற ஒரு வேலைக்கு போனாங்கன்னா, இந்த ஒரு சில லட்சங்கள் சம்பளம் வாங்கினாங்கன்னா, ஒரு வீடை கட்டினாங்கன்னா, நல்ல சம்பளம் கிடைச்சதுன்னா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை 10,000 பேர் பண்றான், எவனுமே நிம்மதியா இல்லை. நிம்மதிங்கிறது உண்மையான மனதை திறந்து எவனாவது பேசினா, நிம்மதிங்கிறது உள்ளத்துக்குள்ள மனதுக்குள்ள இங்க தேடல, வெளியில தேடுறாங்க. அதான் சிக்கல். ஆமா, அதான் சிக்கல். ஆமா, அந்த மாதிரி வாழ்பவர்களுக்கு அப்போ அவங்க அந்த மாதிரி வாழ்றைய நம்ம நிம்மதி தேடி போலாம்னு சொன்னா அதற்குண்டான பயிற்சி முறைக்கு வரணும். எளிமையா நம்மளை பத்தி நம்ம அறியணும். அப்ப அதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கல்லூரிக்கு போனோம்னா மனம்னா என்ன, மனதச்சுகள் எப்படி ஏற்படுது, இப்ப ஆசைகள் எப்படி ஒரு சில நேரங்கள் நம்மளுக்கு துன்பத்தையோ இன்பத்தையோ தருது, வேதிரி சொன்ன மாதிரி கோபம் எப்படி குடும்பத்துல உறவுகளை கெடுக்குது, அதெல்லாம் யாரும் சொல்லித் தர்றதில்லை. அங்க போன கணக்கு சொல்லித் தர்றான், வரலாறு சொல்லித் தர்றான். அதாவது பாடத்திட்ட முறைங்கிறது என்னன்னா, ஒரு அவையாரினுடைய ஆதி சொல்லி இருக்கணும், ஒழுக்கத்துக்கு அதுக்கு ஒரு 10 மார்க் இருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் கரெக்டான சிக்னல் கொடுத்தோம் அதுக்கு ஒரு 5 மார்க் இருக்கணும்,
உடல் ரீதியை இதை சாப்பிட்டா என்னென்ன பண்ணு இது அறிவு அபிவிருத்தி கொண்டும் அப்படிங்கிற மெத்தேருக்கு ஒரு 5 மார்க் இருக்கணும். இப்படி வாழ்க்கையில் இருக்க ஒரு 100 மார்க் கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை புரிய வைக்கணும் இருக்கணும். இல்ல அப்ப இல்லாதனால அதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். ஒரு சில நல்ல பெற்றோர்கள் உண்மையிலேயே ஒழுக்கமானவர்கள், எந்த கெட்ட ஒழுக்கமும் அவளுக்கு கிடையாது. அங்க முழுமையான உடல் உழைப்பையும் வேலைக்கு போறாங்க, தொழில் செய்யறவங்க, விவசாயம் செய்யறவங்க, இல்ல அரசியல் இருக்க நேர்மையா இருந்து உழைத்து அவங்க குழந்தை நல்லபடியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நேர்மையா குழந்தை நல்லா இருக்கிறதுக்கான வழிமுறை என்னன்னு அவங்களுக்கு தெரியல, வயதானவர்களுக்கும் தெரியல. தெரியும், குறிப்பிட்ட அனுபவங்கள் தெரியும், அதை எடுத்துக்கிற பக்குவம் அவை அந்த வளர்ப்பு முறையில் கூட புரிய வைக்க முடியும். இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துங்க, தமிழ்நாட்டில் உலக அளவில் எடுத்துங்க, ஒரு 50-60 வயது தாண்டி எத்தனை பேருக்கு மனம்னா என்னன்னு தெரியும்? மனத்தினால் இருந்து வர துன்பங்கள் இருந்து தவிர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க நினைக்கிறீங்க? தெரியக்கூடிய வழியில தான் ஆன்மீகத்தை அமைச்சிருக்காங்க. அதாவது ஆன்மீகத்தை எத்தனை பேர் வர்றாங்க? அது இல்ல வர்றதில்ல. ஆன்மீகங்கிறது ஒரு விளக்கு போட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சது, எலுமிச்சாங்காய் கிளி போட்டு ஒரு விளக்கு முடிஞ்சது, பல எண்ணெய் சேர்ந்து தீபம் போட்டா முடிஞ்சது, இந்த நெருக்கு போயிட்டு வந்தா ஆமா இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணா முடிஞ்சது அப்படிங்கறதோட தான் இல்ல. இந்த வருஷம் இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணாவோ, உண்டியில கொஞ்சம் பணத்தை போட்டாவோ, இல்ல ஒரு வாரம் தியான கிளாஸுக்கு போனாவோ முடிஞ்சிடுது அப்படின்னு எண்ணத்துல போறாங்க. அவங்க சிக்கல் தீரல. இப்ப நான் உங்களுக்கு ஆன்மீகத்துல அளவற்ற ஈடுபாடு இருப்பதனாலும் நீங்க பல புத்தகங்களை படிச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் இருக்கு, மனது ரீதியான துன்பத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இது எந்த பள்ளிக்கூடத்திலயும் அந்த காலேஜ்லயும் சொல்லி தர்றது இல்ல, சுற்றுச்சூழலுக்கும் பல பேருக்கும் தெரியறது இல்ல. அந்த மாதிரி ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கு, பெரும்பாலும் தெரியல. அப்ப இல்ல சொல்ற ஆன்மீகத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, மலைகளில் நான் இமயம், மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லிட்டு இந்திரியங்களில் நான் மனது அப்படிங்கிறார். மனதாத்தான் நான் இருக்கிறேன், இறைவனா நான் மனதாத்தான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த மனதுங்கிறது மனதை இறைவனா ஆக்கணும். அப்பதான் அது மனது இறைவனா ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இறைவன்கிறது உள்ளே கூட போகவே வேண்டியதில்லை நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு என்ன வழி? காலை அந்த கேள்வி எது கேட்கிறேன்னா, இல்ல அது கரெக்ட். நீ காலையில இருந்து பொழுதா மட்டும் செயலில் ஈடுபடுறோம், நல்ல செயலா இருக்கலாம், கெட்ட செயலா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பொழுதோட இரவுல வந்த உடனே காலையிலிருந்து என்னென்ன செயல் செஞ்சோம், இதனால என்ன நன்மை என்ன தீமை, அதை பிரிக்கணும், யோசிக்கணும். யோசிச்சுட்டு இந்த தேவையான வார்த்தை இதை பேசிக்க கூடாது, இது இந்த இடத்துல தவிர்த்திருக்க வேணும், இனிமேல் 2வது நாள் இதை நம்ம விட்டுறோம். அப்போ நடந்த நிலவுகளை ஆராய்ச்சி செய்யணும், ஆசை போட்டு அதுல ஆகாதெல்லாம் விளக்கிட்டு ஆகிறதை மாத்திரம் வைக்கணும். இது ஆன்மீகம் சொல்றீங்களா? ஆன்மீகம் இது ஆன்மீகத்தினுடைய அறிச்சை. நியமம் யமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி நோட்டுக்கு போனாங்க. ஏன்னா நியம இயம்ங்கிறது ஒழுக்க கோட்பாட்டுக்குள்ள வருது. இந்த ஒழுக்கத்தை நீ பழகும் போது மன ஆற்றல் சேர்ந்து இது ஒழுக்கம் சொல்றீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் செயல்களை திருத்திட்டு வந்தீங்கன்னா ஒழுக்கத்துக்கு தான் போறீங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் யோசிக்கணுங்கிறீங்க, ஒவ்வொரு நாள் உட்காந்து இந்த மாதிரி ஆராயறது ஆன்மீகம்ங்கிறீங்களா? ஆராயணும், அதுதான் தன்னை எறிகிறோம். அப்படி இப்ப ஆராய்ச்சி தான் ஆன்மீகங்கிற எண்ணமே பல பேருக்கு இல்ல. ஆன்மீகம்னா தேங்காய் உடைக்கிறது, பழம் கொடுக்கறது, கூழ் ஊத்துறது, என்ன தத்துவத்தை குறிக்குது, எதுக்காக அதை செய்யணும், எதை விட்டுட்டு போய் பழிவிடம்னு ஒண்ணு வச்சிருக்காங்கன்னா ஆகாத எண்ணத்தை எல்லாம் போய் பழிவிட்டுட்டு நல்ல எண்ணத்தோட கோயிலுக்கு பழிவிடம் வச்சிருக்காங்க. ஆனா பழிவிடத்துக்கு யாரும் மதிக்கிறதும் இல்ல, நினைக்கிறதும் இல்ல. போன உடனே ஆட வெட்டுறது மாட வெட்டுறது கெட்ட எண்ணங்களை ஒழிக்கிறதுக்கான குறியீடை வச்சிருக்காங்க சொல்றீங்களா? இல்ல, அது பூரா சிற்சக்திகள் வரும், சின்ன சின்ன சக்திகள். சிற்சக்திகள்னா தற்காலிக ரிலீஃபுக்கும் தற்காலிக எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். ஆனா அது வாழ்க்கையில கடைசி மட்டும் வரும்னா வராது. ஏன்னா அவனுக்கு உண்டான பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு, இவன் கடாயை வெட்டிக்கிட்டு தான் இருப்பேன், கோயிலுக்கு போய்கிட்டு தான் இருப்பேன், அனுது பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அந்த பிரச்சனையே அதுக்கு தீர்வு வர, எனக்கு பிரச்சனை தீர்வானது இங்க போய் அப்படின்னு சொன்னா மகனுக்கோ மகளுக்கோ இன்னொரு பிரச்சனை தொடரும், பேரனுக்கு வரலாம். எதுக்காக கேக்குறேன்னா, இப்போ இந்த மாதிரி துன்பங்கள் வருது வாழ்க்கையில. இப்ப சில பேருக்கு இந்த துன்பத்துக்கான தீர்வு என்னென்ன இருக்குன்னு தெரியல. ஒரு சில தீர்வுனா அந்த ஆடு வெட்டுறதான் தீர்வு நினைக்கிறான், இல்ல கோயிலுக்கு போய் பூஜை பண்றதான் தீர்வு நினைக்கிறான், இல்ல ஒரு சில நேரங்களில் உண்டியில பணம் போடுறதான் தீர்வு
தீர்வுன்னு நினைக்கிறான், இல்ல கோயிலா சுத்துறதுதான் தீர்வுன்னு நினைக்கிறான். அதான் ஜோசியார்னு சொல்லி கொடுக்குறான். ஏன்னா ஜோசியார் அப்படி சொன்னா வருமானம். அப்ப ஒவ்வொருத்தரும் பிழைக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி தவறான வழிகாட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நிலையில வாழ்கிற பெரும்பாலான மனிதர்களுக்கு ஆன்மீகத்துல எளிமையா அவங்க என்ன செஞ்சா இதுல இருந்து ஒரு தீர்வு, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னா, நீங்க ஒன்னு சொன்னீங்க, ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னீங்க. அதை முழுமையா ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஒரு நாள்ல நடந்த நிகழ்வுகளை, ஒரு சண்டையோ சச்சரவோ குடும்பத்திலேயோ ஒரு உறவுகள்லயோ ஒரு ஊருக்குள்ளேயோ நடக்கிறப்ப அன்னைக்கு அமையா உட்காந்து எதனால வந்து இது வேற மாதிரி எப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சோம்னா பிரச்சனைகளை யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டாவது, கேட்டது, பார்த்தது, சுவைச்சது, இந்த இந்திரியங்கள் 5 செஞ்சதுனால உடல் ரீதியா என்ன பண்ணுது? அப்ப அது எண்ணத்தை கெடுக்குதா, மனதை கெடுக்குதா, அறிவை புறச்செயல ஈடுபட செய்யுதா? இங்கிருந்து போற, இங்கிருந்து அழகான ஒரு பொருளையோ ஒரு எதையோ ஒண்ணு பாக்குற, மேக்சிமம் காமத்துக்கே போவோம். காமத்துல அழகான ஒரு பொண்ணை பாக்குறோம், அதான் குழந்தைங்க டிவியில போடுறாங்க. அப்படித்தான் சினிமா நடிகர்லாம் கோடி கோடியை சம்பாதிக்கிறாங்க. மடத்துல இப்ப 4000 பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்காங்க மஞ்சுநாதர் கோயில். அப்ப அது செய்தி வந்தது. அப்ப அது என்ன இந்திரிய ஒழுக்க கேடுதான் அது வருது. ஏன்னா அது அனுபவிச்சது மீண்டும் மீண்டும் அனுபவிக்கும் கேட்குது. அப்ப ஆரம்பத்திலேயே அவனுக்கு தெரியுது. அதுதான் தன்னை ஆராய்ச்சி பண்றது. அப்ப அந்த கேட்கறதுலயோ செய்யல. இப்போ ஒரு பாட்டை கேட்கிறேன், அந்த பாட்டே டெவலப். இந்த பாட்டை விட்ட உடனே இதை தாண்டி நீங்க சொல்றது பார்த்தா வேதாத்ரி மகர்ஷியுடைய ஆசை சீரமைப்பு மாதிரி இருக்கு. ஆசை சீரமைக்க முடியாது. இது இப்ப நீங்க சொல்றது எங்க போகுது? ஆசை சீரமைப்புலயா நீங்க சொல்றது? இல்ல ஆசை சீரமைப்பு அதுல சீரமைக்கிறதுங்கிறது அதை என்னன்னா அதை அளவு வீட்டுக்கு கொண்டுட்டு வர ஆசை சீரமைக்கிறது. இப்ப வேதாத்ரி மகர்ஷி ஆசை சீரமை எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு சில ஆசைகள் துன்பத்தை நோக்கி உன்னை இழுத்து செல்லும், ஒரு சில ஆசைகள் வந்து அது எல்லாமே துன்பத்தை நோக்கி எடுக்க. ஆசைங்கிறதுல சீரமைக்க முடியாது. இப்ப ஆசை வந்தாலும் இப்ப நீங்க சொல்ற கருத்து நான் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். அதுக்காக சொன்னேன். இப்போ புலன்கள் மூலமா வெளியில போகுது புலன்கள் எல்லாம். ஆசையை சீரமைக்கணும்னா எப்படி சீரமைப்பீங்க? ஏதாவது சாப்பாட்டுல எனக்கு தானா ஒத்து வரலைன்னு சொன்னா அந்த ஆசையை விடுவீங்க. சரியா? இந்த நிதை கேட்கவே முடியல, இந்த 4 பேர் பேசுறது கேட்க முடியல, சைக்கவே அதுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டியது. துன்பம் தர தானா விட்டுருவோம். துன்பம் தானே. ஆனா நீங்க ஒரு 2 கோடி ரூபாய் பணம் சேர்த்தணும் அப்படிங்கிற நிதை ஆசை எப்படி சீரமைச்சு போடுவீங்க? சீரம் அந்த 2 கோடி ரூபாய் இருந்தால் மட்டுமே இதை டெவலப் பண்ண முடியுங்கிற நிலையே வரக்கூடாது. 2 கோடி ரூபாய் சரி பண்றது அதுதான். அந்த நீ தியானத்துல வந்து சங்கல்பம் பண்ணி இது எனக்கு நிறைவேறணுங்கிறதோட விட்டுறணும். அப்ப என்ன சொல்லு, தியானத்துல போய் சங்கல்பம் செஞ்சு ஒரு நம்முடைய ஆசையை பதிவு பண்ணிட்டு விட்டுறணுங்கிறீங்களா? ஆமா, ஆசை பதிவு பண்றது இல்ல. அதாவது இயற்கையா வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் பதிவு பண்ணிட்டு விட்டுறீங்க. விட்டு அது எப்படி அப்படி எப்படி செயல்படுத்தி கொடுக்குது இறைநிலை. இந்த பிரபஞ்சம் செயல்படுத்தி கொடுக்கிறதா இல்ல இது ஆள் மனதில் பதிந்திருக்கிறதுனால நம்ம அறியாமையே நம்ம அந்த செயலை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம்? இல்ல ஆள் மனதில் பதிஞ்சிருக்கிறதும் ஓடும். அது ஏன்னா ஒரு 7 தலைமுறைக்கு உண்டான பதிவு எல்லாத்துக்கும் வேலை செய்யும்பாங்க அந்த ஜீன் வழியா. ஏன்னா 7 தலைமுறைக்கு தான் அந்த ஆதிக்கம் செலுத்து ஒவ்வொரு இதுமே. அப்ப அதையெல்லாம் அழிக்கணுங்கிறாங்க. ஒரு ஜாதகம் எழுதும் போதே என்ன சொல்றாங்கன்னா, முன் ஜென்மத்தினுடைய பதிவுகளின் பிரகாரம் இந்த பிறப்பு எடுத்துருக்கீங்கன்னு சொல்லித்தான் ஜாதகம் எழுதுவாங்க. முதல் 2 வரி போட்டுக்கிட்டு எழுதுவாங்க. அப்ப முன் ஜென்மத்துக்கு போறாங்க. முன் ஜென்மம்ங்கிறது என்னன்னா, நீங்க வம்சாவளியா வரக்கூடிய பதிவுகள் தான் முன் ஜென்மம். நீ நான் பிறந்துட்டு இன்னொன்னா பிறக்க போறேன், என்னதான் பிறக்க போறோங்கிறதெல்லாம் கிடையாது. இவன் முன் ஜென்மத்தினுடைய பதிவுகள் அப்படிங்கிறது என்னுடைய தகப்பன், அம்மா வழி சொந்தங்கள், தகப்பன் வழி சொந்தங்களுடைய எண்ணங்கள். நம்ம நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு நம்ம விரிவாக பார்க்காம ஒரு சாதாரண மனிதனுடைய பார்வையில் அவனுடைய ஆசாபாசம். சாதாரண ஒரு மனிதன் தன்னை திருத்திக்கிறதுக்கான முயற்சிக்கு அவன் வரமாட்டான். சரியா? அப்பதைக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன மார்க்குமோ அதை மாத்திரம் தான் தேடி. தீர்வு இருக்குங்களா இல்லைங்களா? தீர்வு இருக்குன்னு அவன் வரணும், வந்தா தானே தீர்வு. அது சாதாரண மனிதன் அவன் வந்து சாதாரண மனிதனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஒண்ணு உடல் ரீதியான பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவேன்? ஹாஸ்பிட்டல் ஓடுவேன். பண ரீதியான பிரச்சனை வந்தா என்ன? ஒன்னு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கலாமா, கூட்டுறவுல வாங்கலாமா, இது வாங்கலாமா, இல்ல பக்கத்து வீட்டுல வாங்கலாமான்னு நினைப்பேன். இந்த கடன் வராத இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருந்தா கடன் வந்திருக்காதுன்னு அந்த இடத்துல நினைக்க மாட்டேன். முன்கூட்டியே நினைச்சிட்டு வந்திருக்கேன். இருக்கிற அளவு இவ்வளவுதான், இதை வச்சு சரியான திட்டமிடல் வேணும். சரியான திட்டமிடல் வேணும். அப்ப அந்த திட்டமிடல் அந்த இடத்துல இல்ல. மனசு என்ன போகுதோ அது படி வாழ்றது. அப்போ நீங்க சொல்றது எல்லாமே எங்க வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன்னா, ஒரு சுய ஒழுக்கம், ஒரு சுய கட்டுப்பாடு, ஒரு சுய சிந்தனை. சுய கட்டுப்பாடுங்கிறது நான் எவ்வளவு நாளைக்கு நீ கட்டுப்பாடு வச்சிருக்கேன்? இயற்கையிலேயே மாறக்கூடிய ஆற்றல் உள்ள வேணுங்கிற
அப்போ நீங்க சொன்னீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம்னா ஒரு பிரச்சனை வரப்போ உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னீங்க. அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இது ஆன்மீகத்துல சரி, அறிவியல் ரீதியா சரி, மனதத்துவ ரீதியா சரி, இல்ல பொது வெளியில சாதாரணமா எல்லாரும் சொல்றது அதான், ஒரு யோசிச்சு செய்யலாம்னு சொல்லுவாங்க. அதுதான் சாதாரண மனுஷனுக்கு மட்டும்தான் நீங்க அந்த பிரச்சனை இருக்குதுன்னு இருக்கிறீங்களா? இல்ல எல்லாருக்கும் இருக்கு. ஹையஸ்டா படிச்சிருக்கிற இன்னைக்கு கண்டமிட்டு கண்டந்து அவரை கொண்டு போடுறான். அறிவு பூர்வமா சிந்திச்சு பாருங்க. இவன் பேர் வாங்குறான், அங்க 50,000 பேர் செத்தாங்கிறான். அது என்ன அதுக்கு தான் அறிவு டெவலப் பண்றதா இல்ல அதுல வரக்கூடிய அந்த 50,000 பேருக்கு கொண்டு ஒரு குண்டை போட்டு ஒரு 3 மாசத்துக்கு சண்டை கட்டி குண்டை போட்டு இது பண்றதா அறிவினுடைய இங்கிலீஷா, அறிவினுடைய டெவலப்பா? கிடையாது. ஆனா அவன் அதை என்ன செய்தியா வச்சுக்கிறான். பாவமும் நீங்களும் இருக்கு. ஆனா அந்த அந்த நேரத்துல அவன் ஒவ்வொருத்தரும் நம்ம கட்சி ஜெயிக்கணும், பதவியில் இருக்கணும், தேவையா? நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒழுக்கம்ங்கிறது ஒன்று ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயே ஒரு ஒழுக்கங்கிற ஒரு கோட்பாட்டை வளர்த்தி ஒரு ஆற்றல உள்ள உற்பத்தி பண்ண தேவையில்லைன்னு கேட்டா பெரும்பாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிலர் வந்து பல அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காக பல பாதையில போறாங்க. அதனால பல பேர் கெடுதல் ஏற்படுகிறது, பல பேர் அழிஞ்சிடுறாங்க, சண்டைகள் வருது, சச்சரவு வருது, போர்கள் வருதுங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் நிம்மதியா வாழ விரும்பலாம். சரி இருங்க, சாதாரண மனுஷன் இப்ப எனக்கு வருது, சுத்தி எல்லாத்துக்கும் வாழ்க்கை இன்னொன்னு ஓடிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயும் மனசுதான் இயங்குது, அதுக்குள்ள உறவுன்னு இயங்குது, அதுக்குள்ள பிரச்சனைன்னு இயங்குது. இப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை கப்பல்பட்டி நம்ம ஊர் இருக்குது. ஊருக்குள்ள எத்தனை பேருக்கு வாழ்க்கை பிரச்சனை வருது, எத்தனை துன்பத்துல ஆள்றாங்க, எத்தனை பேர் என்னத்துல போய் சிக்கிறாங்க, ஒரு அனுபவம் ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப அந்த அனுபவத்தையே நம்மளுக்குள்ள கொண்டு வந்து வைக்க கூடாது. அது போச்சு, அது வந்துச்சு, இப்ப இருக்கிற சூழ்நிலை அது போனா அது வருமா? அப்படி வந்தால் அதை தாண்டி போகக்கூடிய வல்லம் நம்ம கிட்ட இருக்குதா? அதுக்குண்டான பவர் இருக்குதா? தாண்டி போகக்கூடிய வல்லமை இருக்குது? இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவுபடுத்தணும்ல. தெளிவுபடுத்தாத எல்லா அனுபவங்களும் பிரபஞ்சத்துல எத்தனையோ வாழ்க்கை முறைகளை இந்த படம் போட்டு மாட்டி வச்சிருக்கு. ஒருத்தர் ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ போறாங்க. ஆனா அதுல இருந்து நம்ம எதை எடுத்து கத்துக்கிட்டா? இல்ல அதான் சிம்பிளான கேள்வி என்ன கேக்குறேன்னா, பொருளாதார நிலையில பின்தங்கி இருப்பவரும் சரி, மேல் வந்தவனாடியும் சரி, மக்களுடைய நிம்மதியும் சந்தோஷம் பொருளாதாரம் பெருகு அதிகமான மாதிரி தெரியல. அவங்களுக்குள்ள இன்னும் போட்டி, பொறாம, சண்டை, சச்சரவு, குழப்பம், மனச்சிக்கல் எல்லாருக்கும் இருக்கு, பல பேருக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு, ஒருத்தருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. சாதாரணமா ஒவ்வொரு குடும்பத்திலையும் மாத்திரை எடுக்காத குடும்பம் இருக்குதா? எல்லா குடும்பத்திலையும் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்? அந்த தற்காலிக ரிலீஃப் அது கொடுக்குது, நிரந்தர ரிலீஃபுக்கு வரமாட்டேங்கிறேன். ஏன்னா அதை விதாண்டவாதம் பேசுவேன், என்னன்னு பேசுவான், இருக்க மட்டும் இருந்துட்டு போயிட்டு போறேன். இல்ல அந்த வகையில மொத்தம் சொல்றதுக்கிட்டுங்க, இப்ப நீங்க படித்த வரைக்கும் நீங்க ஆன்மீகத்தில் இருக்கிற புத்தகங்கள், யானைகள் எல்லாம் அவங்க சொல்றது எளிமையான தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா, ஒரு 2-3 தீர்வு, சிம்பிளான விஷயம், அதை ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு வந்து 50%, 60%, 70% ரிலீஃப் ஆகலாம். அது என்ன பண்ணணும்? எளிமையானது அவங்க எல்லாரும் பண்றது. எளிமையா ஒரு 5 நிமிடத்தில் இருந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஆற்றல் குவியக்கூடிய நேரம், அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை எடுத்தோ இல்ல ஏதோ ஒரு தியானம், ஒரு வீரியமான ஒரு தியான பொருள் எடுத்தோ அதை தியானம் பண்ணணும்னு சொன்னா அதுல இருந்து ரிலீஃப் அடையலாம். பல கோணத்துல இப்ப நம்ம அனலைஸ் பண்ணோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாங்கு இருக்கு, ஒரு மனப்பாங்கு இருக்கு, ஒரு இயல்பு இருக்கு, பர்சனாலிட்டி இருக்கு. அது வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதத்துல அவங்க ஏற்பட்ட அனுபவங்கள்ல, அவங்க படிச்ச விஷயங்கள்ல அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சரி தவறு இல்ல, ஒரு சில விஷயங்கள் இப்படித்தான் அணுகணும்னு நினைக்கிறாங்க. அதுல வந்து ஒரு சிலர் வந்து பண்போடு நடந்துக்கிறாங்க, ஒரு சிலர் பண்போடு நடந்துக்கிறாங்க, ஒரு சிலர் கோவம் வருது, ஒரு சிலருக்கு எளிமையா கோவம் வர்றது இல்ல, ஒரு சிலர் வந்து இதை நேர்மையா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சிலர் எப்படியாவது நம்ம காரியத்தை அடைய நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பல குணம் இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் அவன் நல்லவன் கெட்டவங்க தாண்டி ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும். ஆமா, முடிந்த அளவுக்கு ஒரு துன்பம் இல்லாம நிலை இருக்க ஆன்மீகத்துல எளிமையா சொல்றது என்ன? இப்ப நீங்க காட்டுக்கு போகணும், தியானம் இருக்கணும், அதெல்லாம் வந்து கடினமான விஷயம். மந்திரத்தை சொன்னாலும் அதுக்கு தியானம் வரும். தனியா தியானத்தை சொன்னாலும் ஒரு தியான மெத்தேடுன்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணணும். ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா தியானத்தை நோக்கித்தான் போகும். அந்த மந்திரத்தை இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு மெத்தேடுகள் பண்ணாதான் உள்ள வைப்ரேஷன் ஆகி நம்மளுக்கு தேவையானதை எளிமையா எல்லாமே பண்ணி கொடுக்கும். அது இல்லாத அதுல அனுஷ்டானம் அது நிறைய இருக்கு. அது இல்லாத தனிப்பட்ட முறையில நீங்க தியானம் பண்ணணும்னா நம்மளுக்குள்ள நம்ம ஆட்டிலேயே உள்ள குவிச்சு ஒவ்வொரு ஆதார சக்கரத்தையும் தியானம் ஒரு முறைன்னு நீங்க சொல்றீங்க. தியானம் ஒரு முறை, ரைட். இப்ப அது செய்ய இயலாதவங்களுக்கு என்ன வழி இருக்கு? செய்யாதவங்களுக்கு காலேஜ் ஆபீஸ் போறான், செய்யாதவங்களுக்கு வழியே இல்லையே, அது இந்திரிய வயப்பட்டு நிக்கிறாங்க. அது என்ன இயக்குது? அதை பிறகு தியானத்தை தாண்டி
தாண்டி இப்ப நீங்க ஒரு நாளுக்கு முன்னாடி கருத்து சொன்னீங்க, ஒரு நாள் எல்லாம் நடந்த விஷயங்களை யோசிக்கணும், சிந்திக்கணும், ஆராயணும். அது நல்ல ஒரு அளவுக்கு தான் கொடுத்துட்டு என்ன பண்ணுதுன்னா அது ஒரு வழிமுறை தான். அதுவே நிறைய பேர் செய்யறது இல்ல, செய்ய மாட்டாங்க. இப்ப அதுவே ஒரு சிலருக்கு புதுசா இருக்கு. இப்ப அது அவங்க ஒழுங்குபடுத்திட்டு வந்தாவே மனசு ஒழுங்குறதுக்கு போகும்போது ஒரு ஆற்றல் குவியறதுக்கு ஆரம்பிக்கும். நம்ம உடம்புக்குள்ள மனசு ஒழுங்குபடுத்தும் போதே ஒரு ஆற்றல் குவியறதுக்கு ஆரம்பிக்கும். மனதை சீரமைக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நடக்கிற விஷயங்களை யோசிச்சு அன்னைக்கு எது வந்து சரியில்லாத நடந்திருக்கு, இது தவிர்த்திருந்தா துன்பத்தை தவிர்த்திருந்திருக்கலாம், இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை தவிர்த்திருந்திருக்கலாம், அப்படி அதுல இருந்து நம்மள நாமளே ஒரு கல்வி மாதிரி நமக்கு நாமே செல்ஃப் டாட் சொந்தமாவே போட்டிக்கிறோம். அதுவே ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துட்டு போன்னு சொல்றீங்க, ரைட்? அது ஒண்ணு. குறிப்பிட்ட ஒரு நோட் எடுத்து குறிப்பிட்ட நம்ம கேரக்டர் எழுதி வச்சுட்டு இந்த கேரக்டருடைய பாதிப்பு எழுதி வச்சுட்டு இது ஆன்மீகத்துல இருக்குதா? இது இயமனியம்ங்கிறது எத்த ஒழுக்கத்தை தான் போதிக்குது. அது இயமனியம்னா என்ன அப்படின்னா? இயமனியம்ங்கிறத ஒழுக்கம், இந்திரிய வசப்பட்டு செய்யாம. இயமம்னா என்ன? இயமனியமம் ரெண்டுமே ஒழுக்கம். ஒழுக்கமா இருக்கணும். அப்ப ஒழுக்கம்னா என்னன்னு கேள்வி வருது அடுத்து. ஒழுக்கம்ங்கிறது என்னன்னா பிறருக்கு துன்பம் வராத நமக்கு துன்பம் வராது இருக்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கம். பிறருக்கு துன்பத்தை கொடுக்க கூடாது, நமக்கு துன்பம் ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பேர் தான் ஒழுக்கமான வாழ்க்கை. அப்ப அதுல என்ன நீங்க சிந்தனைக்கு என்ன வழி இருக்குது? நீங்க ஆகாதத கேட்கறதுக்கோ, ஆகாதத பாக்குறதுக்கோ, ஆகாதத சிந்திக்கிறதுக்கோ எந்த விதமான நீதியும் அங்க இல்ல. தானாகி நிக்கிறீங்க. நீங்க தானுங்கிறது பிரியறது இல்ல, தானுங்கிறது இல்லாத போய் அதுவா நிக்கிறீங்க நீங்க. அதாவது எப்படின்னா, இப்ப ஒவ்வொரு முன்னாடி நான் ஒழிச்சுட்டு இருக்குதா, அந்த நானே இல்லாத போயிடும். நீங்க ஒரு சிந்தனை எண்ணம் எழும்பி அறிவா வளரும் போது மட்டும்தான் நான் கூடவே போகுது. காட்சி காணும் போதும் சரி, சப்தத்தை கேட்கும் போதும் சரி, நான் அனுபவிக்கணும், நான் பார்க்கணும், எனக்கு மீறணும், எனக்குள்ள வரணும், எல்லாமே எதுக்குள்ள வருது? அந்த நானுக்குள்ள வருது. அப்ப ஒவ்வொன்றிலையும் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றையும் விட்டுட்டு வரும்போது அந்த நான் கண்டுகிட்டே போகுது. நான் இல்லாத ஒரு நிலையில் நீங்க போய் நிக்கிறீங்க. அப்ப அது என்னன்னா மனதற்ற நிலையில போய் நிக்கிறீங்க. இல்ல அது ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலையை நீங்க சொல்றீங்க. சாதாரண நிலையில் நீங்க பழகும்போது அந்த உயர்நிலை கொண்டு வந்துருக்கு. எது தூரத்தில் இருக்கிறதோ அது சமீபத்தில் இருக்கு. ஆன்மீகம் என்ன சொல்லலாம்? எது தூரத்தில் இருக்கிறதோ அது சமீபத்தில் இருக்கிறது, எது சமீபத்தில் இருக்கிறதோ அது தூரத்தில் இருக்குன்னு சொல்லுது. அப்ப நீ எது எட்டாத ஒரு விஷயம்னு சொல்றோம்ல, அது கிட்டத்தட்ட உள்ளேயே இருக்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணுங்க? அதுக்கு நீங்க ஒரு இறைநிலையினுடைய நாமத்தை எடுத்து அதனுடைய பொருளோட தியானம் முன்னாடி பேசிட்டு தியானம் தனி ஆராய்ச்சி பண்றதுன்னு ஒண்ணு பேசிட்டு ரெண்டு. அது ஏவனையும் சொல்லிட்டீங்க, ஒழுக்கத்தோடு இருப்பது நியமனையும் சொல்லிட்டீங்க. ரெண்டாவது, மூணாவது என்ன பண்றோம்னு சொன்னா தினசரி இதை ஃபாலோ பண்றோம். அது பழக்கமாக்கணும், ஹேபிட் அணிச்சு செயலுக்கு கொண்டு வரும். அதாவது நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க, தானா இயல்பான நிலைக்கு கொண்டு. அப்ப அது இயல்பான நிலைக்கு நீங்க கொண்டு வரணும். அப்ப இயல்பான நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இந்திரியங்கள் விடாது. அது நீங்க வைராக்கியம் வேணும், விட முயற்சி வேணும். ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அப்ப இது ரெண்டும் இருந்து மன ஆற்றலுக்கு வரும்போது அறிவுக்கு நுட்பம் கூடும். நுட்பம் கூடும் போது தானாவே இது கண்டு ஓடி போயிடும். நம்மளுக்கு திரும்ப வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஈடுபட மாட்டோம்ங்கிறீங்க. கண்டிப்பா வரும். ரைட். செய்யணும், முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாதே எனக்கு எல்லாமே நடக்கும், எப்படி நடக்கும்? அப்ப என்ன சொல்ல வரோம்னா, இப்ப செல்வத்தை தேடுறது, கல்வியை தேடுறது, உறவுகளை தேடுறது, அதையெல்லாம் தாண்டி நிம்மதியாகவும் சந்தோஷம் வாழணும்னா ஒரு ஒழுங்கு கோட்பாடுகளை கடைபிடிக்கணும். தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய செயல்களையும் ஆராய்ச்சி சீரமைச்சு புத்துயிர் கொடுக்கணும். மனதை சீரமைக்கிறதோட அதுக்கு ஆற்றல் கூட்டம். ஸ்பீட்டா வேவ் கணக்குல போயிட்டு இருக்கு. அது எக்ஸ்ட்ரா போனோம்னா 14 to 40 சைக்கிள் சுற்றளவுல அது போயிட்டு இருக்கு. இந்த சைக்கிள் சுற்றளவுல 1 to 3 குறைக்கணும். குறைச்சோம்னா சொன்னா மனத அமைதி நிலைக்கு வரும். அமைதி நிலைக்கு வரும்போது இந்த இன்பம் துன்பம் ரெண்டு இதாகும். நீங்க இன்பம் நினைச்சு செய்யறது துன்பமாகவும், துன்பம் நினைச்சு இருக்கிறது இன்பமாகவும் மாறி மாறி வரும்போது இந்த நிலை ரெண்டையும் சமப்படுத்துறீங்க பாருங்க. ஒழுக்கத்துல சமப்படுத்தும் போது இந்த இன்பம் துன்பம் மாறி அமைதிக்கு போயிடும். இல்ல அது புரியுது உங்களுக்கு. இந்த மன சுழற்சி அந்த எண்ணெய் அது குறையறப்போ அமைதி ஆயிருது. அதுக்குண்டான அபியாசத்தை நீங்க செய்யணும்ல. அப்ப அதனாலதான் உங்களுக்கு தூக்கத்துக்குள்ள துன்பம் யாருக்கும் இல்ல. ஏன்னா துன்பம் அவதிப்படுவாங்க. அது கனவுல நிலை தானே வருது உங்களுக்கு. கனவு நிலையில வருது இல்ல, அது இந்திரியங்கள் அனுபவிக்குது இல்ல. ஓடுற மாதிரி துரத்துற மாதிரி இருந்ததுன்னா அவன் தப்பிச்சு ஓடுறதுங்கிறது பண்றது கனவு இல்ல. எடுத்துக்காட்டு சொல்றேன், தூக்கத்துல வந்து இப்ப எண்ணங்கள் இல்ல, அதனால துன்பம் இல்ல. முழிச்சது எண்ணங்களை வந்துடுது, துன்பம் வந்துடுது. இப்ப இது செய்யறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். இதை விட எளிமையானது ஓம்ங்கிற ஒரு வார்த்தை சொல்றதா. ஆனா அது பொருள் தெரிஞ்சு சொல்றது. ஓங்கார பிந்து சம்யுக்தம் நித்தியம் தியானந்த யோகினக காமதம் மோட்சதம் சர்வ ஓங்காராய நமோ நமன்னு சொல்லும். அதாவது தனக்குள்ள ஒரு குறிப்பான சப்தத்தை உடைய அந்த ஓங்காரத்தை யோகிகளும் ஞானிகளும் எப்போதும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வாழ்க்கையினுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி
இறைநிலையும் கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இது ஒரு வகையில் ஒரு கருத்து. இப்ப யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் அது சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன் நீங்க சிந்திக்க கூடாது? அது பொருள் அறிஞ்சு அதுக்கு இது பண்ணிச்சு ஓம்ங்கிறது பொருள் சொல்லாத எந்த கோயில் வழிபாடே இல்லையே. இந்த உலகம் அப்படி போலயே நீங்க சொன்ன மாதிரி போலினா அது பொருள் கோயிலுக்குள்ளே கூட்டம் நடக்குது, கோயிலுக்குள்ளே கொடுமைகள் நடக்குது, கோயிலே இப்ப தொழிலாகி விட்டது. கோயிலுக்கு போறதுக்கே அது 100 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட், 1000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட், கூடாரமாகி விட்டது. ஐயர் அங்க இருக்க ஐயர்களுங்கிறது தனக்குள்ளேயே மொத்தம் தெரிஞ்சுக்கணும், அதை வியாபார பொருளாக்கணும்னு சொல்லி எல்லாமே மறைச்சிட்டாங்க. உண்மையான ஆன்மீகம் அது அல்ல. ஐயர்கள் சொல்றதெல்லாம் உண்மையான ஆன்மீகம் அல்ல. 101% தான் அவங்க வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. மற்ற தாத்பரியமான வாழ்க்கைக்கு போனா மனது சம்பந்தப்பட்டது தான் அது கொண்டுட்டு போகும் ஆன்மீகம்ங்கிறது. ஆனா அது கொண்டுட்டு வந்து யாரு கேட்கறா? இல்ல இப்ப ஆன்மீகத்தை பத்தி நம்ம சொல்றோம்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க, என்ன ஆராய்ச்சிகள் செய்யுங்க, இப்ப ஏவனையும் ஒழுங்கு கோட்பாடு இதெல்லாம் பண்ணா நிம்மதியும் சந்தோஷமா இருக்கலாம். அதோட நீங்க பொருளையும் தேடலாம், செல்வத்தையும் செய்யலாம், உறவுகளையும் தேடலாம், எந்த செயலையும் ஈடுபடலாம். அப்போ உங்களுக்கு துன்பமற்ற. ரெண்டாவது, ஒரு நல்ல ஆன்மீகம் அறிந்தவர்கள் அவர்களிடத்துல போய் அது ஒரு ஆற்றலை எப்பவும் கூட்டி வச்சிருப்பாங்க, சேமிச்சு வச்சிருப்பாங்க. நல்ல பெருஞ்செல்வன் நல்ல மனசுள்ளவங்கிட்ட போனா உதவி கேட்டு வரலாம்ங்கிற ஒரு இது இருக்குதுல்ல, எதிர்பாராத அவங்க கொடுப்பாங்க. கஷ்ட நஷ்டத்துக்கு செய்யக்கூடிய உள்ளங்கள் நிறைய இருக்கு. அது மாதிரி நல்ல ஆன்மீகம் அறிஞர்கிட்ட போய் வாழ்க்கையில் சிக்கல் வரக்கூடாது, இது வரக்கூடாது, உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம்னா அவங்க ஆனவனை போட்டு தருவாங்க, கருத்து சொல்லுவாங்க, அறிவுரை கூட சொல்லுவாங்க. இப்படி இந்த செயலை செய்யி, இப்படி நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணுனீங்கன்னா அது ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். ஆனா தானே பண்றதுங்கிறது புத்தர் மாதிரி 1900 வேணும். இது நீ குரு வேணுங்கிற மாதிரி இல்ல ஒரு ஆசிரியர் வேணுங்கிற மாதிரி சொன்னா ஒரு உடம்புக்கு ஒரு ஆற்றலை கூட்டும் போது சில எஃபெக்டுகள் உண்டு பண்ணும். அதுதான் அந்த குரு வேணும்னு சொல்றாங்க. குருவுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா உண்டு பண்ணி போடும். இல்ல அது சரிதான். நீங்க வாகனத்தை ஓட்டி போறதும் கூட தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்கணும். எதா இருந்தாலும் தெரிந்தவங்க சொல்லிக் கொடுக்கறப்ப எளிமையாயிருது. அதே மாதிரி ஆன்மீகத்தில் தெரிந்தவர்கள் முன்னாடி இந்த வழி நடந்தவர்கள் சொல்லும் பொழுது எளிமையா இருக்குது. தவிர்க்கலாம்ங்கிறது அது சாதாரணமா எளிமையான விஷயம் தான் அது. ஆனா இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை வருதுன்னா அது குருன்னு சொல்லிட்டு பல பேர் பண்ற ஊழல்னாலையும் அட்டுழைத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் குரு பிடிக்கணும். நீங்க கண்ணதாசன் சொன்ன மாதிரி ரிஷிகாசத்து யோகி ஒருவரிடம் அமெரிக்க இளம்பெண் ஒரு ஞானத்தை கட்டிக்கொள்ள வந்தால் விளைவி யோகி காமத்தை கற்றுக்கொண்டாருன்னு தேசம் மாறி போச்சுன்னு என்ன பண்ணுவா? அவர் கஞ்சா அடிக்கிற சாமியாரா இருந்தாருன்னு வைங்க. இப்ப சாமியாருன்னா இப்ப என்ன நினைக்கிறாங்க, போன உடனே பிரச்சனையை ரெடி பண்ணி கொடுக்கணும், உடனடியான பிரச்சனையை ரெடி பண்ணிட்டோம்னா அந்த ஒரு கோயில் கட்டுவாங்க, மரம் கட்டுவாங்க, ஒரு அறக்கட்டளை வந்துரு. என்னது உண்மையான ஆன்மீகத்துக்கு அங்க வேலையா ஒரு தொழிலா போயிடுது. தொழில சாமியாரே சினிமா படத்துல வர ஹீரோ மாதிரி சட்டை போடுறதும், கண்ணாடி போடுறதும், கிளாஸ் போடுறதும், ஹெலிகாப்டர் போடுறதும். சாமியாரே அல்ல, அவன் தான் முழுமையான இந்திரியவாதி, அவன் தான் முழுமைய இந்திரியங்களான்னு வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சாமியாரு சாமி கண்டுபிடிச்சேன் இறைநிலையை அடைந்தேன்னு சொல்லிட்டு தெரியறவன்லாம் இவ்வளவு ஊழல் பண்றான், ஆசிரங்களை போல என்ன பண்ணுவேன், 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போய் ஆடுனா என்ன பண்ணுவோம்? ரைட். அங்க 1000 குற்றங்கள் நடக்குது, கொலைகளும் கூட நடக்குது, எல்லாம் என்னென்ன செயல்கள் குற்ற செயல் இருக்கு அது கூட அங்க நடக்குது. அப்படி இருக்கு இல்ல, அது வெளியிருந்து பாக்குற நிறைய பேர் என்ன சொல்றேன்னா, நான் நல்லா படிச்சேன், கஷ்டப்பட்டு படிச்சேன், கஷ்டப்பட்டு உழைச்சேன், நேர்மையா இருந்தேன், இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்ல. ஆனா நீ ஆன்மீகத்தில் நிம்மதி இருக்குது, நீ நிமயம் பண்ணு, ஒழுக்கத்தோட இரு, தியானம் பண்ணுன்னு சொல்றப்ப இப்படி இப்படி எல்லாரும் போற்றக்கூடிய பரவல எல்லாரும் பேசக்கூடிய குருக்களும் சரி, இந்த மடங்களையும் சரி, இத்தனை ஊழல் நடக்கிறப்ப ஆன்மீகத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது ஆன்மீகத்து மேல எப்ப நம்பிக்கை வராத போகுதுன்னா, யார ஒருத்தரை போய் சந்திச்ச உடனே ஏனுங்க தியானம் பண்றதுன்னா என்னங்க, மனசுனா என்னன்னு கேட்டா நீ முதல்ல சேரப்பா உள்ள. அவன் சொல்றது என்ன, அந்த இடத்துலயே அவன் 50% அடிபட்டு போயிரு. உள்ள போய் சேர்ந்து வீடு கூட்டி மரத்தை கூட்டி சேர்றதுக்கு முன்னாடி கூட சொல்லணும்ல, நீ இப்படி வந்தால் இப்படி இப்படி வழிமுறைகள் இருக்குது, இப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுக்கணும். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பார்த்தோம்னா, நீங்க ஒரு நாள் எனக்கு நடந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும், ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இதுக்குள்ள குருவின் தேவையில்லை, மடத்துக்கு போக வேண்டியது. அவங்க வீட்டுல எல்லாரும் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது. ஆண்டவன் இந்திரியங்களை வெளிநோக்காய் செல்வதால்தான் படைத்திருக்கான், உள்நோக்காய் இருக்கையில் படைக்கவில்லை. ஏன்னா இந்திரியங்கள் வலிமையானவை. இல்ல அது சரிதான். அதனாலதான் அவையார் என்ன சொல்றாரு, புலனைந்தும் வென்றான்கள் வீரமே வீரம்னாரு. இந்த 5 புலன்கள் எவன் வெல்றானோ அவன் தான் வீர, மத்த வீரன் இல்ல. நீ அணுகுண்டு போட்டாலும் சரி, உலகத்தையே அழிச்சு அவன் வீரன் அல்லங்கிறாரு. அப்ப எவ்வளவு வலிமை மிக்கதா இருக்குது இந்த இந்திரியங்கள். இதை நீ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தான் முடியும். ரைட். அப்ப ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப சில எளிமைப்படுத்தணும்னா எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, எத்தனையோ பேர் எழுதி. தியானம் பண்றதுல என்ன கஷ்டம்?
இல்ல எளிமையா ஒரு 5 நிமிஷம் பண்ணி நீங்க சயின்டிபிக் ரீதியா பண்றதுக்கு நிறைய தியானம் இருக்கு. அறிவியல் மெத்தேடுல ஆன்மீக மெத்தேட விடுங்க, அது போகும். தீச்சை வாங்கணும், இது வாங்கணும், அது பாதி ஆயுசு போயிடும். சயின்டிபிக் ரீதியா பண்றது நிறைய தியானம் இருக்கு. பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், பிரபஞ்சத்தை நீங்க யாருக்கு வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் 5 நிமிஷத்துல எடுத்துக்கிட்டு பொழுதாமல் சுறுசுறுப்பா இருக்கும். இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சாதாரண மனிதனுடைய பார்வையில வர்றேன் நான். இப்ப ஆன்மீகத்தில் ஆழ்ந்து ஈடுபடுறவங்க பல சாதாரண மனிதர்கள் சாதாரண வாழ்க்கையில தான் வாழ்வாங்க. அது எப்படின்னா எது வந்தாலும் ஏத்துக்கிற மனோபக்குவத்துல தான் அது வம்சமே வாழ்ந்துட்டு வந்திருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் மாறி போலாம், மாத்தி யோசிக்கலாம் நினைக்கவே மாட்டாங்க இங்க. இல்ல அது காரணம் நான் அவங்களே மட்டும் குற்றம் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, சாமியார்கள் ஊழல் பண்றாங்க, மதங்களின் பேரால் கொடுமைகள் நடக்குது, கொலைகள் நடக்குது. பிடிக்கிறோம் சுட்டிட்டு போயிடலாம் சொல்றேன். ஆனா சீட்டு பிடிக்கிற நடந்துட்டு தான் இருக்குது. சாமியார் மடத்துக்கு போனா பெண்கள் வர முடியாதுன்னா எல்லா செய்தி வந்துட்டு இருக்கு. ஆனா சாமியார் மடத்துக்கு பெண்கள் போய் அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வழிதடம் தெரியல, அது என்னங்கிறது வழிதடம் தெரியல. இப்ப இந்த மாதிரி வழிதடங்கள் சொன்னாலும் இந்த மாதிரி கொடுமைகள் நடப்பதனால அவங்க நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. கண்டிப்பா இழந்திருக்கு. ஏன்னா கரெக்டான வழிதடம், ஏன்னா யதார்த்த பாணியில உள்ள போறாங்க, உள்ள இருக்கிறது தெரியாது. ஏன்னா அதனுடைய அடிப்படையான நாலேஜ் இருந்தால் மட்டுமே அவங்க கேட்க முடியும். ஒரு மடாதிபதி கிட்ட போறீங்க, ஒருத்தர் மெய்வேலி சாலையில போய் என்னத்தை கேட்டோம், அடிப்படையா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த அடிப்படைக்கு வரமாட்டேங்கிறாரு. பைபிள் இருக்குது எதுக்கு அதை கேட்கறேன்னா, பழமொழி கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை எதுக்கு வந்த கதை, அங்க பல கொடுமை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி ஒருத்தர் கல்வியின் மூலமா நிம்மதி சந்தோஷத்து என்னதான் கல்வியில் வெற்றி அடைந்தாலும், நீங்க PhD படிச்சாலும் பல பட்டங்கள் பெற்றாலும் நீங்க இப்படி போவோம். நீங்க சாதாரணமா பிரச்சனையில இருக்கிறேன், நான் பிரச்சனையில இருந்து ரிலீஃப் அடையணும், நீங்க சொல்றதை நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு 50 பேருக்கு கொண்டு வாங்க. 50 பேருக்கு பிரச்சனையில இருந்து ரிலீஃப் அடைச்சு காட்டலாம் 3 மாசத்துல. அடிப்படையா நீ எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் வேணும் இப்படி எல்லாம் கொண்டு வரக்கூடாது. அடிப்படையா வாழ்க்கைக்கு உண்டான பிரச்சனைகள் என்னால உடல் ரீதியா பிரச்சனைகள் ரிலீஃப் ஆக முடியல, மனோ ரீதியில ஆக முடியல, இதுல இருந்து விடுபட முடியல அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அப்படி ஒரு 50 பேருக்கு கொண்டு வாங்க. 3 மாசத்துல இது மாத்தி எளிமையா இல்ல. அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்க அதுல பல ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறீங்க, பயிற்சி பண்ணிருக்கிறீங்க, அந்த கருத்துக்கள் தெளிவா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெளிவு இருக்கிறதுனால நீங்க தெளிவா சொல்றீங்க. ஒரு கருத்துங்கிறது எப்ப தெளிவு வரும், நீங்க தெளிவு நோக்கி போகும்போது மட்டும்தான் தெளிவு வரும். நீங்க கருத்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தீங்கன்னா கருத்துக்கு எப்படி தெளிவு கிடைக்கும்? நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அடுத்த ஸ்டெப்புக்கு. அப்ப என்ன சொல்ல வர, இந்த மாதிரி சாதாரண மனிதன் பார்வையில ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கை இழந்து இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற கருத்து என்ன? ஆன்மீகத்துல நம்பிக்கை இழந்திருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட செயல் அந்த தியானத்துல துவங்கி இந்த பிரபஞ்சம்னா என்ன, பிரபஞ்சத்துக்கு நம்மளுக்கு என்ன தொடர்பு, 5 புலன்கள்னா என்ன, 5 புலன்களுக்கும் பிரபஞ்சத்துக்கு என்ன தொடர்பு, பஞ்சபூதங்கள்னா என்ன, பஞ்சபூதங்கள் எப்படி இந்த உடம்பு இயங்குது, எது எதை குடிச்சா எது இயக்கத்துக்கு நல்லா வரும், அப்ப எதை செஞ்சால் உடம்பு உள்ளே ரெடியாகும் வெளியே ரெடியாகும் பிரச்சனைகள், இதெல்லாம் செய்யறதுக்கு தியானங்கிற ஒரு மூலம் இருந்தா போதும். அதை வச்சு எல்லாமே செய்யலாம். தியானம்ங்கிறது கொண்டு வரணும், எளிமையா செய்யற மெத்தேடுக்கு வரணும். நீங்க வந்து கடந்தவும் புரிஞ்சேன் அப்படிங்கிற மெத்தேடுக்குலாம் இல்ல. டெய்லி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செய்யக்கூடாது. அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களை அழைக்கணும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் தானா போகணும். நீங்க எடுத்த உடனே 1 மணி நேரம் சிம்பிள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நீங்க தியானம்னா பெருசா பல புத்தகங்கள் படிக்க வேண்டாம், சித்தர்கள் புத்தகங்கள் படிக்க வேண்டாம், எந்த குருவை நாடி போக வேண்டியதில்லை, அங்க போய் பல லட்சங்களை கட்ட வேண்டியதில்லை, பல ஆயிரங்களை கொடுத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க வேண்டியதில்லை, இல்ல அவங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுல எதுக்கு செய்ய வேண்டியதில்லை, எங்கேயே போகாத தனக்குள்ளேயே அறிஞ்சு செய்யக்கூடிய மெத்தேடுகள் நிறைய. வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியார் ஆகி சாமியாருக்கு வந்து சர்வெண்ட் ஆக வேண்டியதில்லை, எதுவுமே வீட்டிலேயே உட்கார்ந்து 5 நிமிஷம் 2 நிமிஷம் தியானம் பண்ணா 5 நிமிஷத்துல நீங்க துவங்குங்க, அது 5 மணி நேரத்துக்கு கொண்டு போய் விடும். அப்ப வாழ்க்கைங்கிற எண்ணங்கிற நுண்ணறிவு உள்ளுக்குள்ள வரும். நீங்க அதுல இருந்து பல காட்சிகளையும் பல பிரச்சனைகளையும் பார்த்து இது பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன சொல்ல வரேன், அப்ப தீர்வு என்ன சொல்ல வரோம்னா, தியானம் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப எளிமையானது, இதுக்கு ரொம்ப கடினமானது அல்ல. சும்மா நீங்க 2 நிமிஷம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து இப்படி செய்யணுங்கிற மெத்தேடு, அந்த மெத்தேட் பிரகாரம் அவங்க என்ன பண்ணலாம். அமைதியா 5 நிமிஷம் உட்காந்து சும்மா ரொம்ப ஒண்ணுமே தெரியாது, ஆன்மீகமே தெரியாது, தியானமே தெரியாது, அவங்க என்ன பண்ணலாம்? 5 நிமிஷம் உட்காந்து எதுவுமே முதல்ல எண்ணங்களை கவனிக்கிறதுக்கு ஆரம்பம். கண்ண மூடி உட்காந்துக்கிறோம், தனக்குள்ள என்ன ஓடுதுன்னு அப்சர்வ் பண்ண பலதரப்பட்ட எண்ணங்கள் வரும். முதல்ல எண்ணங்களை விளக்குறதுக்கு தலைப்படுவோம். சரியா? சரி, இப்ப எண்ணங்களை விளக்கினா பல எண்ணங்கள் நீங்க உட்காந்து தியானம் நீங்க பழகும் போது சின்ன பையன் அடி வாங்கினதுல இருந்து தான் வரும், எல்லாமே வரும். ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்தில் எண்ணங்கள் வருது, கனவுல கண்டதையும் கூட வரும். அது ஸ்டேஜுக்கு பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க இது ஒரு 5 நிமிஷம் எண்ணங்களை மாத்திரம் கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களா? சரி, இப்ப முழிச்சுட்டீங்க. முழிச்ச உடனே இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்தது, எதை செஞ்சோம், எதுக்காக இந்த எண்ணங்கள் வருது, இப்ப வந்துட்டீங்களா?
இப்ப இந்த வெளியில இருந்து ஏதோ செஞ்ச எண்ணங்கள் உள்ள பதிவாகி அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள மலர்த்துது. அப்ப அந்த எண்ணங்களை நம்ம டெலீட் பண்றோம். மறுபடியும் என்ன பண்றோம்னா 5 நிமிஷத்துக்குள்ள எண்ணங்களை தூக்கி எறிஞ்சு விட்டு மறுபடியும் ஏதோ ஒரு புள்ளியில குவியணும். புளிய குவினா என்ன எப்படி குவியறது? பெரும்பாலும் தியானம் சொன்னா ஒரு சில என்ன சொல்லுவாங்கன்னா, தியானம் இயலாது, கஷ்டமான வேலை நிறைய பேர் நினைக்கிறாங்க. தினமும் விஸ்வாமுத்திரன் மட்டும்தான் பண்ற வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அப்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, இப்ப ராமாயணத்தை எழுதிய வால்மீகிக்கு ராமா அப்படிங்கிற பேரை உச்சரிக்க முடியல. ஈஸியா இருக்கு இது சொல்றது. அவர்னால ராமருக்கிற பேரை உச்சரிக்கவே முடியல. வால்மீகினால ராமர் பேர் உச்சரிக்க முடியல. அவர் என்ன பண்றாரு, மரா 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 மரான்னு சொல்லிட்டு ராமாவுக்கு வராரு. அப்ப எளிமையா எதிரியும் ஒண்ணு இல்லை. இப்ப அவிய ஒரு தியானம் செய்யணும்னா அவிகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னா அவி கேரக்டர் என்னன்னு அவி இல்லை என்னென்ன பொசிஷன்ல அவி உடம்பு நிலை மனோநிலை இருக்குன்னு பார்த்துட்டு இதை நீங்க சூஸ் பண்ணி செய்யுங்கன்னு சொல்றோம் எளிமையா. அப்போ அவன் என்ன சொல்றோம்னா, தியானம்ங்கிறது பெரிய தகுதிகள் ஒன்றும் தேவையில்லை, சக்தியும் தேவையில்லை, இந்த அணுவும் தேவையில்லை, இந்த கல்வியும் தேவையில்லை, இந்த அடிப்படையும் எதுவுமே தேவையில்லை. விருப்பம் மட்டும் இருந்தால் போதும். விருப்பம் அது செய்யணுங்கிற விருப்பம் இருந்தால் போதும், நம்பிக்கை இருந்தால் போதும். நீங்க அது என்ன செய்யணும்? இப்ப நீங்க சொல்றீங்க என்னுடைய லட்சியம் இது, என்னுடைய குறிக்கோள் இது, நான் இப்படி வாழ்ந்திருக்கிறேன், இப்படி வாழ போறேன், இப்படி இது கொண்ட போறேன், இது தியானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை சூஸ் பண்ணி கோரணும் தியானத்தை. ஃபர்ஸ்ட் இதுல துவங்கும் போது நீங்க எதை ஆகும் பொருள்னு எண்ணத்துல துவங்குனீங்களோ அந்த எண்ணத்தை பூரா அது டெலீட் பண்ணும். இதெல்லாம் ஆகாதுன்னு அப்புறம் தான் உணர்வீங்க, முன்னாடி உணர முடியாது. இல்ல தொடக்கத்துல உங்களுடைய மொத்த எண்ணத்தினுடைய ஒரு கோர்வைக்குள்ள ஒரு புள்ளி கண்டுபிடிச்சு கோரணும். தியானம்னா கஷ்டம் நினைக்கிறது தவறுன்னு நம்ம சொல்றோம். அப்படி கஷ்டமே கிடையாது. முதல்ல எந்த விஷயத்தையும் ஒரு ஆர்வம் செய்ய முடியும், யாரு வேணாலும் செய்யலாம். ஒரு நாள் 5 நிமிடம் செய்தா போதுங்கிறோம். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன்னா கண்ட எண்ணங்கள்லாம் அப்படி அதிகமா வருது அப்படிங்கிறாங்க. அதனால உடனே உள்ள எந்திரிச்சிடுறாங்க. கண்ட எண்ணங்கள் வர்றதை விளக்குறதுக்கு தான் தியானமே பண்றோம் அப்படிங்கறது. அதுக்கு என்ன அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேக்குறேன் நான். அது ஒண்ணும் இல்ல, மீண்டும் ஒரு முயற்சி பண்ணி ஒரு வாரம் 10 நாள் முயற்சி பண்ணோம்னா அது போக போக அது குறைஞ்சிட்டு வரும். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். நிறைய எண்ணங்கள் வருதுன்னு விட்டுறக்கூடாது. ஒரு தடவை 10 தடவை டீ குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன்னா என் மனநிலையும் ஒண்ணுதான், 10 தடவை ஆப்பும் புண்டு அடிக்கிறவனுடைய மனநிலையும் ஒண்ணுதான். அவன் அந்த கேரக்டர்ல இருந்து விடுவிடல், நான் இந்த கேரக்டர்ல இருந்து அவனுக்கு கொஞ்சம் மதி மயக்குது, எனக்கு மதி மயங்காத நான் போந்திருக்கிறேன். ஆனா 2 பேருமே பழக்கத்துல இருந்து விடுவிடல. அப்ப நான் இதை விடுவிடணும்னு என்ன பண்ணேன், 10 டம்ளர் குடிக்கிறவ 9 சுருக்கி 8 சுருக்கி 7 சுருக்கி கொண்டு வந்து முழுமையே இல்ல. அந்த சுருக்கிறதுல வைராக்கியம் எடுக்கும் போது இங்க தியானம் துவங்கும் போது முழுமையா அதனுடைய தேவை உள்ள உணர்த்துது. அந்த தியானத்தினுடைய ஆற்றல் என்ன பண்ணுது, அந்த அறிவு நுட்பத்தை கொடுத்து அது விளக்குது, தானா விளக்குது. புரிஞ்சுதா? அப்ப முதல்ல ஒரு 10 நாள் வைராக்கியமே செஞ்சோம்னா இதனுடைய இது கூட 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 அது தானா விளக்கி. அப்ப என்ன சொல்றோம்னா, தியானம்ங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போட்டு தியானம் செய்யும் பொழுது எல்லாருக்குமே எண்ணம் நார்மலா இருக்கிறத விட அதிகமா வரும். அதனால அது நிறுத்த தேவையில்லை. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதனுடைய வீரியம் குறைந்து இதனுடைய ஆற்றல் அதிகமாகி அறிவுக்கு நுட்பம் கூடும், மனதனுடைய ஆற்றல் ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவில் இருந்து உங்கள் வாழ்க்கை சிறைப்படையதா. யார் யார் பண்ணலாம்? குடும்பத்தில் பெண்கள் பண்ணலாமா, ஆண்கள் பண்ணலாமா, குழந்தைகள் பண்ணலாமா? அனைவரும் பண்ணலாம். நீ எவ்வளவு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க? 20 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க தியானத்தை தாண்டி தவம் பண்ணிட்டு? எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க தியானம் பண்ண? ஒரு காலைக்கு கோந்தனா 1/2 மணி நேரத்திலேயே திருப்பி 1 மணி நேரம் ஆகி போயிடும். ஒரு நாள் 2-3 மணி நேரம் 2-3 மணி நேரம் தியானம் பண்ணுவீங்களா? வரும். தியானம் அது தவத்துக்கு போயிடுறது. தியானத்தை தாண்டினது தவம். 30 நிமிஷம் மேல போன தவமா? தாரணை 12 வினாடி ஒரு தாரணை. அதாவது ஓடுற மனச கொண்டு வந்து இழுத்து 12 வினாடி நிறுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் தாரணை. 12 தாரணை சேர்ந்ததுன்னா ஒரு தியானம், 12 தியானம் சேர்ந்ததுன்னா ஒரு சமாதின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. 28-30 நிமிஷம் வரும். 30 நிமிஷம் எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு பொருள் மேல குவிச்சிங்கன்னா அதுக்கு பேரு சமாதி. சமாதி நம்ம தியானத்தில் நினைப்போம். இப்போதைக்கு சாதாரண மனிதன் பார்வையில தியானம் சொன்ன பல வாழ்க்கை சிக்கல்களுக்கு அவன் பணத்தை நோக்கி போயிட்டு இருக்கானோ, கல்வி நோக்கி போயிட்டு இருக்கானோ, எதை நோக்கி எந்த செயல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து அது எதை நோக்கி வேணாலும் போலாம், போய்கிட்டே இருக்கட்டும். அந்த போறதுல ஒழுக்கத்தை கொடுக்கு, ஆற்றலை கொடுக்கு, நிம்மதியை கொடுக்கு, எல்லாமே கொடுக்கும். அப்ப எந்த செயலை நோக்கி போயிட்டு இருக்கானோ அதுல கரெக்டான செயல் வேணும். நீங்க உங்களுக்கு துன்புறுத்துற மாதிரி செய்யலோ, என்னை துன்புறுத்துக்கிற மாதிரி செய்யலோ இருக்கக்கூடாது. அடுத்த தீமைகளை இல்ல. ஒரு மாணவன் படிக்கிறான், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறான், இல்ல நாளைக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான், இல்ல வேலையில் இருக்கிற உன்னை வேலையை சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறான். அத்தனைக்கு முன்னான நுட்பத்தை அது கொடுக்கும். தொழில் செய்யணும், சொல்லி சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறான். வேணாலும் உண்டான நுட்பத்தை தானா வடிவமைச்சு கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருந்து அது வரும். அதுதான் என் அறிவை உள்ளடக்கி என்போல் வரும் மனிதன் அறிவுக்குள் சேரும் நாள் என்ன தாய்மானவர். அதாவது என்னுடைய அறிவு உள்ளடக்கிட்டு அந்த அறிவு வரும். எந்த அறிவு?
அந்த முற்றறிவுங்கிற அறிவு ஒரு துளியாக உள்ளிருந்து வரும். அப்ப அந்த ஆறாவது அறிவுங்கிறது அந்த இடத்துல அடிபட்டு போயிடும். அந்த மௌனத்தினுடைய உச்சியில் இருக்கிற அந்த முற்றறிவினுடைய படிக்கட்டு வச்சு இந்த ஆறாவது அறிவு இல்ல. நம்ம அடிப்படையிலே இருப்போம், சாதாரண மனிதன் பார்வையிலே வருவோம். சாதாரண மனிதன் பார்வை ஒசத்தது. சாதாரண மனிதன் பார்வையில் இருந்துட்டா சாதாரண மனிதனாக சாதாரண மனிதன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். என்ன பண்ணுவேன்? சாதாரண மனிதன் கொஞ்ச நாள் வைராக்கியமா அதை செஞ்சானா அடுத்த ஸ்டெப்புக்கு அவனுடைய தேவைகளை மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப சாதாரண மனிதன் கடவுள் நம்பிக்கை இருக்கு, இதை செய்யறது கடவுள் நம்பிக்கை அவசியம் இல்ல, சாமியார் மேல நம்பிக்கை இருக்குன்னு அவசியம் இல்ல, கோயில் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தியானம்ங்கிறது ஒரு சாதாரண பயிற்சியா எடுத்துக்கிட்டு, உடற்பயிற்சி மனப்பயிற்சி மாதிரி எடுத்துக்கிட்டு சாதாரணமா நான் இந்த தெய்வத்தை வழிபடுற அப்படின்னு சொன்னா அந்த தெய்வத்தையே நீ தியான பொருள் ஆக்கிக்கலாம். ஆனா அந்த தியான பொருள் ஆக்குறதுக்கு உண்டான கரெக்டான மெத்தேடுல வச்சு அதை செய்யணும். அப்ப அவன் தியான பொருள் ஆக்கிறாரு. இது கடவுள் நான் இப்ப ஒருத்தர் சொல்லுவாரு, நான் சாதாரணமா இருக்கிறேன்னா விஷ்ணு வழிபடுறோம்னு சொல்லுவாரு. ஏன் விஷ்ணு வழிபடுறோம்னா இப்ப ஓம் நமோ நாராயணாய் சொல்றேன். ஓம் நமோ நாராயணாவுக்கு ஓமுக்கு என்ன பொருள், நாராயணாவுக்கு என்ன பொருள், ரெண்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்கிச்சா அதை எப்படி பிரிக்கணும், அதனுடைய ஒளிக்கற்றை என்ன, எல்லாமே ஒளிக்கற்றையில தான் இயங்கும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த அடுத்த நிலை நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண நிலையில சாதாரண இதுல எல்லாமே தெய்வ வழிபாட்டில் இல்லாத இருக்க மாட்டேன். எனக்கு இதுதான் விருப்பம், நான் இதைத்தான் வழிபாடு. தெய்வ வழிபாட்டுல இந்துவா வந்து இந்து கோயிலுக்கு எப்பாவது போயிட்டு வந்துட்டு இருப்பான். ஆன்மீகத்தை பத்தி பெருசு தெரியாம இருக்கலாம், தியானத்தை பத்தி தெரியாம வந்திருக்கலாம். சரி, இப்ப ஒரு முஸ்லீம் இருக்கிறான். முஸ்லிமுடைய கோட்பாட்டு பிரகாரம் ஒழுக்க கோட்பாடு எல்லா மதமே ஒழுக்கத்தை தான் போதிக்குது. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த ஒழுக்க கோட்பாட்டில் இருக்கிற சாராம்சத்தில் அவன் எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணலாம். சரியா? கருப்பொருள் எடுத்துக்கிட்டு தியானம் பண்ணலாம். கிறிஸ்டியன்ல பைபிள் என்ன சொல்றது, அதனுடைய சாராம்சத்தினுடைய கோட்பாடு என்னவோ அதை எடுத்துட்டு தியானம் பண்ணலாம். இல்ல அது கரெக்ட் தானே. நீங்க சொல்றது வேற கருத்து, வேற வார்த்தையில சொல்றேன். இப்ப சாதாரண மக்கள் வந்து பல துன்பங்கள் வருது. அதை வந்து நீ செல்வத்தை பெருக்குவதனாலேயோ உறவுகளை பெருக்குவதனாலேயோ அதிகாரத்தை பெருக்குவதனாலேயோ தீர்ந்து விடாது. அதை தாண்டி ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. அது மதத்துக்கு வாழ்க்கையும் மனதும் குடும்பமும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்றால் எளிமையான முறை தியானம். அதுக்கு மதமோ மார்க்கமோ மடமோ மடாதிபதிகளோ குருவோ எதுவும் தேவையில்லை. ஆனா சின்ன ஒரு குழு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவ்வளவுதான். நீ இப்படி செஞ்சா போதும். அப்படி இல்லாதவங்களுக்கு கூட ஆள் இல்லைன்னா அவங்க வீட்டுல 5 நிமிஷம் தியானம் பண்ண ஆரம்பிச்சாவே போதும். குழு கொடுக்கலாம். அது இதனுடைய கேரக்டர் என்னது, என்ன பொசிஷன், எப்படி இருக்குது வாழ்க்கை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இதை பண்ணுங்க. உங்களுக்கு எது விருப்பம், அதாவது நீங்க என்ன திங்க் பண்றீங்க, அது உங்களுக்கு வரல அப்படின்னா அதையும் கூட நீங்க எப்படி பண்றணும் அது வரணும் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் கூட கேள்விப்படுத்தி கொடுக்கலாம். அது தியானமா மாறிக்கும். ஆனா மொத்தத்துல எதா இருந்தாலும் தியானத்துக்குள்ள மாறலைன்னா முழுமையல்ல, வாழ்க்கை முழுமையல்ல. அதாவது நிம்மதி வேணும், அமைதி வேணும், இதுதான் சுதந்திரமான மனசா இருக்கிறேன், சுதந்திரமா இருக்கிறேன் கொண்டு வந்து. இப்ப பட்டினத்தார் போய் ஊருக்கு வெளியில கோந்துட்டாரு. அரசன் போனாரு. அரசன் போய் எங்க வணிக மக்களுக்கு பெருத்த அவமானமா இருக்கு, நீ இப்படி கோந்து கட்டிட்டு வந்து இப்படி கோந்துக்கிட்டே நீ காவிரி கும்பட்டினத்திலேயே பெரிய செல்வந்த. அப்ப அன்னைக்கு செல்வம் இன்னைக்கு இந்தியாவுக்கு 3 பட்ஜெட் போடலாம், அவ்வளவு செல்வம் வச்சிருந்தாரு. இப்படி வந்து கோந்திருக்கிறியா, அவமானமா இருக்குது, இந்த ஆன்மீகத்துல இவ்வளவு ஆனந்தமா கோந்திருக்குன்னு சொல்றீ, இதனால நீ என்ன கண்ட பலன்னு கேட்டாரு. நீ நிற்க நான் அமர்ந்திருக்குன்னாரு ஒரே வார்த்தையில. அரச வந்து நீ என்கிட்ட நிக்கிற, ஆண்டி நான் கோந்திருக்கிறேன், வேற என்ன வேணும் எனக்கு இல்ல. அப்ப 1 கோடி வந்தாலும் அது இன்பப்பட்டுக்கு போறது இல்ல, ஆசைக்கு முடிவில்லைங்கிறீங்க. ஆமா. அப்ப அந்த இடத்துல என்ன எண்ட் ஆகுது, எல்லாம் இருக்குமே. வர வேண்டியது வந்துட்டு தான் இருக்கும், போக வேண்டியது போயிட்டு தான் இருக்கும். எதுலயுமே பற்றுக்கோடு வராது. பற்றுக்கோடு இல்லாத மனநிலை இருக்கும்போது மனசும் வாழ்க்கை இன்பமா இருக்குன்னு அர்த்தம். எதுல போய் மாட்டிக்கிறீங்களோ அது வலையில போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் பிரிச்சுடும். அதுக்காக பொருளாதாரம் வேண்டாம்னு சொல்லல, வாழ்க்கை வேண்டாம் சொல்லல, எதுவுமே சொல்லல. அப்ப என்ன சொல்றோம்னா, கோயில் போவதை விட, கோயில் போய் பரிகாரம் பண்ணுவதை விட, ஜோசியாரம் பேச்சு கேட்டு கோயில சுத்துறதை விட, இல்ல இந்த மாதிரி குருக்கள் மடத்துல போய் பல ஆயங்களை கொடுத்துட்டு பல நாட்கள் தங்கி பணத்தை விரயம் செய்வதை விட அவங்க வீட்டுல 5 நிமிஷம் தியானம் பண்ணா. ஒரு சோதிட நாடி போறவங்க கிரகங்களுடைய பலனை கடிச்சு சொல்றாங்க. அவன் சொல்லும்போது பார்த்தா கிரகங்கள் தான் இறைவன் மாதிரியே அவன் பேசுறான். பொதுப்படையா எடுத்துட்டா ஒவ்வொரு கிரகங்கள் என்று ஒரு அலையக்கம் வருது. அந்த அலையக்கம் நீ உடம்பு ஆரோக்கியமா இழைச்சு கிடந்தீங்கன்னா அது வந்து உள்ள பத்தாக்குறையா போயிடும், இல்லைன்னா தூண்டி விட்டு எச்சா வேலை செய்யும். இதான் கிரகங்களுடைய பாதிப்பு. ஒரு தியானம் பண்ணும்போது என்ன பண்ற, அந்த ஒளிக்கற்றையை நீ சமன் பண்ணிக்கிற. ரைட். இப்ப அந்த விவரங்கள்லாம் தெரியாதவர்கள் கூட அந்த விவரங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. தியானத்தினால உடல் மனரீதி என்ன மாற்றம் அடைய தெரியவே வேண்டியதில்லை. ஆனா அவங்களுக்கு தெரியும். என்ன பண்றீங்கன்னா தானாவே தெரியும். தானாவே உள்ளுக்குள்ள விளக்க வேண்டியதை விலைக்கு, கூட்ட வேண்டியதை கூட்டி எல்லாமே தானாகவே நடக்கும். அது சாதாரண மனிதன் பார்வையில ரொம்ப அறிவுபூர்வமா ஆட்சி செய்யாம இடைநிலையில அவங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான். அது சரியான கருத்து நினைக்கிறீங்களா? கரெக்டா இருக்கு.
சரி ரைட். அப்ப அது இதைத்தான் அறிஞ்சு வச்சிருக்கணும், அதைத்தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது பண்ணாவே நீங்க ஆன்மீகத்துல கிட்டத்தட்ட முக்காவாசி ஆன்மீகமே அதுதான். அது ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம். ரைட். வேற ஆன்மீகம் இல்ல. நீ ஆன்மீகம்ங்கிறது எங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சு வழிநடுக காலெழுத்தேன் பூரணமே பட்டினதார் வழியே நான் அலைஞ்சது என்னுள்ளே நீ இருக்க உன்னுள்ளே நான் இருக்க உருப்படாமல் போனது எக்காலம்னார். எனக்குள்ள நீ இருக்கிற உனக்குள்ள நான் எனக்குள்ளதான் இருக்கிறேன். ஆனா நானு உன்னை அறியாமல் வெகு காலம் அலைஞ்சு திரிஞ்சேன் அப்படின்னாரு. எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது. நீங்க ஸ்ரீசக்கர வழிபாடுங்கிறது மிகப்பெரிய வழிபாடு. இந்த ஓம விளக்குறது 108 ஊனசத்துல ஓங்காரத்தை விளக்குறதும் ஸ்ரீசக்கரத்தினுடைய பாவனா ஊனசத்துன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டும் அதர்வ வேதத்தை சேர்ந்தது. இந்த ஸ்ரீசக்கரத்துல எத்தனை விதமான சக்திகள் இருக்குதோ அந்த சக்திகள் பூரா உடம்புல இங்க எங்க இருக்குன்னு சொல்லி அது பாவனையில சொல்லுது. ஸ்ரீசக்கரம் வேற எங்கேயே இல்ல. இந்த உடம்புதான் உனக்கு குரு. இந்த உடம்புக்குள்ள அனைத்து விதமான சக்தியும் இருக்காது, வெளிக்கொண்டுட்டு வா நீ அப்படின்னா. அப்ப என்ன சொல்றேன்னா, பல பேர் என்னமோ ஆன்மீகங்கிறது என்னமோ மிகப்பெரிய சக்தி இருக்கிற மாதிரி இல்ல. என்னமோ சன்னியாசம் வாங்கிட்டு போகணும், அங்க போய் மடத்துல போறணும், கல்வி முறையை கத்துக்கணும். என்னமோ நான் எங்கேயோ போய் கடவுள் எனக்கு ஸ்பெஷலா. இப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒருத்தருக்கு சிவதீட்சை வாங்குறதுக்கு பேரூர் மடத்துக்கு போறீங்களா? ஆமா. இந்த ஞாயிற்றுக்கிழமையா? இந்த ஞாயிற்றுக்கிழமை, வர ஞாயிற்றுக்கிழமை. ஆமா. சரி. இப்ப அவருக்கு முதல் தீட்சை எனக்கு கொடுப்பாங்கன்னா ஓம் ஹம் ஹாம் ஹம் ஹவும் நமசிவாயாங்கிற மந்திரத்தை கொடுப்பாங்க தீட்சையா. இதுல ஹம் ஹாம் ஹவும் அப்படிங்கறது ஆணவம் கண்மம் மாயை இந்த இந்திரிய ஒழுக்க கட்டுப்பாடு 3 பீச்சாச்சாரத்துக்கு கொடுத்து மந்திரமா கொடுப்பாங்க. இந்த ஒழுக்கத்துக்கு நீ வந்தீங்கன்னா ஒவ்வொரு பீச்சாச்சாரத்தையும் கழட்டுவாங்க. அது பிரபஞ்சத்துக்கூட எப்படி தொடர்பு வச்சுக்குது, நம்மளுக்கூட எப்படி தொடர்பு வச்சுக்குது, வாழ்க்கையில எப்படி தொடர்பு வச்சுக்குது, இந்த வாழ்க்கைக்கு உண்டான இந்த நாமத்தை சொல்லு, வாழ்க்கைக்கு இல்லாத அந்த நாமத்தை சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. மொத்தத்துல தொடங்கும் போதே டீச்சிங் எதுவும் தொடங்கலாம், ஒழுக்கத்துக்குள்ளதான் தொடங்குது. இல்ல ஆன்மீகத்துல முன்னேறி நிலை ஆரம்ப நிலைக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா இது பலன் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மந்திரமோ தந்திரமோ இதோ எதுவுமே தேவையில்லை. ஆன்மீகம்ங்கிறது உடம்பு ஆற்றலை மன ஆற்றலை விரயம் இல்லாத வச்சுக்கிறதுக்கு என்ன மார்க்கமோ அந்த தியானத்தை செஞ்சா அது வீட்லயே பண்ணலாம். வீட்லயே பண்ணலாம். எங்கேயும் யாரும் போது பண்ணலாம், நிற்கும் போது பண்ணலாம், எங்கனைக்கு வேணாலும் பண்ணலாம். இது இதுதான் ஆன்மீகத்தினுடைய சாராம்சமே. இதுதான் சித்தர்கள் சொல்றாங்க. சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இளையும் சொல்றது அதுதான். கவனவாதர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, விடுபட்டவனும் இல்லை மும்மூச்சும் இல்லை ஞானியும் இல்லை செத்தவனும் இல்லை பொழைச்சவனும் எல்லாம் சமந்தான். இதுல நீ பெருசு நான் பெருசுங்கிறதுல இல்ல. நீங்க மக்கள் சமுதாயத்தில் என்ன பெருசாக்காங்க, கூட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து இந்த காரியம் நடந்தது, இது ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடம்பு சீக்கு போச்சு, இவன் பெரிய ஆளு பெரிய சித்தர் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் அந்த ரிலீஃப் பண்ற மார்க் நம்மளுக்குள்ளேயே இருக்குது, நம்மளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நீங்க அடுத்த தேடி போகணுங்கிறது இல்ல. சின்ன தியானம் பொருள் தோங்கணும், அவ்வளவுதான். எல்லாம் அதுதான் ஆன்மீகமே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எளிமையாக சொல்லியிருக்கிறீங்க நீங்க. அதுல அட்லீஸ்ட் ஒரு சிலராவது பயனடைந்தா அது நன்மை.